விஷால் ப்ரோ. சார் மாலை வணக்கம் சார். ப்ரோ இன்னைக்கு டெல்லி ஜெயிச்சிருன்னு சொல்லுங்க ப்ரோ. புரியல சார். இன்னைக்கு டெல்லி ஜெயிக்கணும்னு சொல்லுங்க. புரியல. இன்னைக்கு டெல்லி ஜெயிக்கணும்னு சொல்லுங்க. என்னங்க சொல்றாரு அவருக்கு? விட்டு விட்டு கேக்குது. தலைவா என்னமோ சொல்றீங்க, ஒன்னும் கேட்கல தலைவா எனக்கு. கேட்கவில்லையா? சார் ப்ரோ, நான் பேசுறது கேக்குதா? அண்ணா வணக்கம். அண்ணா கேக்குதுண்ணா. ஓகே. அவரு அஜித் குமார் வந்து அவர் பேசுறதும் கேக்குது. வேணாம், அது சொல்ல வேணாம்னு தான். சரி, ரைட், ஓகே, சந்தோஷம். இதான் குட் பாய் காலேஜ். நான் கேட்ட மட்டும் தான் ரைஸ். ஐபிஎல் சம்பந்தமா நீங்க சொல்லணும், மற்ற இல்லைனா எதுவுமே சொல்லக்கூடாது. சரி, இன்னைக்கு வந்து பர்னி கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவர் வந்து லேட்டா வருவாரு, இல்லைன்னா வராம கூட போவாரு. நாளைக்கு போய்க்கு நம்ம அப்டேட் சொல்லிடுவோம். அப்டேட்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஓகேண்ணா. இன்னைக்கு என்ன பெரிய அப்டேட்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி ப்ரெஸ் ஷோ முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரீமியர் ஷோ போயிட்டு இருக்கு. ஃபுல் பாசிட்டிவ் ரிப்போர்ட்டு அது ஓடிட்டு இருக்கு. சுமார் அப்புறம் முடிச்சுட்டு வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்கள் டேரெக்டாகவே ரிவ்யூ கேட்டுக்கலாம். எல்லா வகையிலும் கேட்ட எல்லா ஆட்களுமே படம் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் ரெட்ரோ படத்தில் வந்து 2 days to go ப்ரோமோ வந்துருந்துச்சு. அடுத்து வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அஜித் குமாரோடைய சினிமா சம்மந்தமாக ப்ளஸ் அந்த பத்மபூஷன் வாங்கின அது சம்மந்தமாக ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதாவது ரேஸ் சமயத்தில் ஒரு பேட்டி பார்த்தோம், அது அன்எக்ஸ்பெக்டட் என்ட்ரியாக இருந்துச்சு. இது வந்து சினிமா ப்ளஸ் பாலிடிக்ஸ் ப்ளஸ் வந்து பத்மபூஷன் அவார்டு சொல்லி எல்லாருக்கும் சம்மந்தமாக கேள்வி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருக்காங்க. நாளைக்கு செகண்ட் பார்ட்டும் மே 3 அன்னைக்கு ஃபுல் 1 hour இன்டர்வியூ விட்றதா சொல்லியிருக்கிறாங்க. சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் தான் இந்த 2025. அதில் இதுவும் ஒன்று. அடுத்தது மாமன் படத்துலேருந்து ட்ரெய்லர் வந்து May 1 ரிலீஸ் ஆகும்னு அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. May 1 மாமன் ட்ரெய்லரு. டிடி ரிட்டர்ன்ஸ், அதாவது டிடி நெக்ஸ்ட் லெவல்னு படம் இருக்குல்ல, அந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து நம்ம நாளைக்கு வருது. நாளைக்கு வந்து இவர் விஷால் 11 மணிக்கு வருதுண்ணா. ஆமாம், விஷால் ப்ளஸ் வந்து சந்தானம், சாரி, சிலம்பரசன், எஸ்டிஆர், கார்த்தி 3 பேர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து தக்லைஃப் படத்துல இருந்து அந்த சிங்கிச்சா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இன்னைக்கு வந்து தெலுங்கு வருஷனும் ஹிந்தி வருஷனும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சூர்யா கேரளா ப்ரொமோஷன் முடிச்சுட்டு இன்னைக்கு மும்பை ப்ரொமோஷன் போயிருக்கிறாரு. கேரளா போகும்போது வந்து இந்த பத்மநாப சுவாமி கோயிலுக்குலாம் போயிருப்பார் போல இருக்கு. அந்த ஸ்கில்லாம் இன்னைக்கு வந்துருந்துச்சு. முக்கியமான அப்டேட்டா வந்து இந்த பிரசாந்த் நீல் ஜூனியர் என்டிஆர் படம், என்டிஆர் நேரில் இப்போதைக்கு அவங்க ஒர்க்கிங் டைட் வச்சிருக்க அந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 25, அடுத்த வருஷம் 2026 ஜூன் 25 ரிலீஸ் ஆகும்னு அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது தர்ஷன் ஒரு பையன் அப்படின்னா துணிவில் கூட இந்த நடிச்சிருப்பாரு. அந்த 2K பையன் ஃபேமிலி. அந்த பையன் வந்து ஹவுஸ்மேட்ஸ் படம் அவர் படம் ஹீரோ நடிக்கிறாரு. அந்த இன்னைக்கு அவர் பர்த்டேங்கிறனால அந்த டீம்ல வந்து ஒரு போஸ்ட் விட்டுருந்தாங்க. அடுத்தது வேற என்ன ஸ்பெஷல்? வேற ஏதாவது ஸ்பெஷல் ஏதாவது விட்டு போச்சுன்னா அப்டேட் விட்டு போச்சுன்னா சொல்லுங்க, கேட்போம். ரெட்ரோ ஹிந்தி ப்ரொமோஷன் சொன்னீங்களாண்ணா? போயிட்டாரு. அதுதான் சொன்னேன், மும்பைல ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். மும்பை போயிட்டாருன்னு. சூப்பர்ண்ணா, சூப்பர். இன்னைக்கு என்ன 2 ஷோ போட்டிருக்காங்களா பிரகாஷ்னா? டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏன்னா காலையிலே கார்த்திக் ரகுமான் போட்டிருந்தாரு ரிவ்யூ, காலையில ஈவினிங்கா போட்டிருந்தாரு. இல்லைங்க, அதுக்கப்புறம் அதான் வந்து நேற்றே சொன்னமே ஸ்பெஷல். எப்பவுமே 2 ஷோ போடுவாங்க. ஒன்று ப்ரெஸ் ஷோ, இன்னொன்று ப்ரீமியர் ஷோ. ப்ரீமியர் ஷோங்கிறது செலிபிரிட்டிஸ்க்கான ப்ரீமியரா போடுவாங்க. ப்ரெஸ் ஷோங்கிறது தனியாக மீடியா மக்களுக்கு தனியாக போடுறது. 2 விதமாக ஓடும். மதியானம் ஒன்று ஓடும், ஈவினிங் ஒன்று ஓடும். ஈவினிங் வந்து எல்லாருக்கும் அனுமதி கிடையாது, ரொம்ப முக்கியமான ஆட்களுக்கு மட்டும் தான் அனுமதி. மதியானத்தில் வந்து ப்ரெஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் அனுமதி. ஓகே ஓகே. மத்தியான டைம்லயே ரிவ்யூ போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். எல்லாரும் பாசிட்டிவ் ரிப்போர்ட் தான் சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் ரிவ்யூ தான். எல்லாரும் படம் பார்த்த எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, வேற என்ன ஸ்பெஷல்? நீங்க ரொம்ப நேத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பரத்வாஜரங்கன் இன்டர்வியூல சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, நேத்தி பரத்வாஜரங்கன் சசிகுமார் இன்டர்வியூல அவரு டைரக்ஷன் பத்தி பரத்வாஜரங்கன் கேட்டிருந்தாரு. அதுக்கு வந்துட்டு இந்த வருஷம் எண்டு இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல நான் ஷூட் ஆரம்பிச்சிருவோம், அதுவும் ஒரு பீரியட் கதை தான் அப்படின்ட்டு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஆமா, நானும் அவர் பார்த்தேன். ஏற்கனவே ஒரு அவர் ரொம்ப காலமா இதே அப்டேட் தான்
ஒவ்வொரு படத்தையும் மாத்தி வார்த்தை மாறாம சொல்றாரு, இந்த வருஷம் கடைசியில ஆரம்பிச்சோம், இந்த வருஷம் இருந்தாலும் ஒரு கடைசியில ஆசைதான். ஆரம்பிச்சோம். அதை திரும்ப திரும்ப அதே வார்த்தை தான். பார்ப்போம். நம்ம ஒரு 6 மாசம் முன்னாடியோ ஒரு வருஷம் முன்னாடியோ சொன்னோம்னு நினைக்கிறேன் நம்ம ஸ்பேஸ்ல. இயற்கை ஆமா ஆமா. சைட்ல வந்து எல்லாரும் மாற்றங்களா இருக்கும், பயங்கரமா ஆட்கள்லாம் புது ஆளுலாம் உள்ள இருக்கிறாங்க, நம்ம எதிர்பார்க்காத எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கடைசியில் ஆனா நம்ம ரொம்ப ரொம்ப நானே எதிர்பார்க்காத எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கூடிய விரைவில் பிரஸ் மீட் வர வைக்க போறாரு போல இருக்கு சென்னையில. அத சொல்லுங்க. இன்னும் அதுக்கு மேல ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குன்னு இருக்காங்க. பார்ப்போம். மொத்தம் எதிர்பார்க்காத எல்லாமே இருக்கு. ரசிகர்கள் வந்து ரொம்ப காலமா கேட்டுட்டு இருந்த எல்லாருமே இப்பெல்லாம் வரப்போகுது. ஆடியோ கூடிய லான்ச்சிங் வைக்க போறாங்க அடுத்த படத்துக்கு. ஆடி லான்ச்சுங்க, ஆடி லான்ச்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆடி லான்ச் வச்சு என்ன டிஆரோட ஒரு போகுது? இன்டர்வியூ இதை சொல்லுங்க, நல்லா இருக்கும் ஜாலியா. அதெல்லாம் பயங்கரமா. நான் என்னன்னா ரசிகர்கள் ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லாமே வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 மாசம் இருக்கும். புது டீம் சேர்ந்திருக்காங்க, அவங்களாம் வந்து நம்ம ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம ஸ்பெஷல் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அது எல்லாமே நடக்குதுங்கிறப்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம ரசிகர்கள் என்னெல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்களோ அது எல்லாமே காதுக்கு போகுது, அதெல்லாம் நிறைவேறுதுங்கிறப்ப ஒரு நல்ல மகிழ்ச்சியான முன்னேற்றம். அந்த புது டீம்ல நீங்களும் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லி ஜாயின் மட்டும் டேரக்டா சொல்லிடுவேன், நான் மறைக்க மாட்டேன். என்னன்னா நம்ம நண்பர் இருக்கிறாரு, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைமே ஒரு 8 மாசம் முன்னாடி சொல்லிட்டேன், நம்ம க்ளோஸ் நண்பருக்கு வந்து டீம்ல இருக்கிறாருன்னு. அது ஃபர்ஸ்ட்லேயே சூப்பர் சொல்லிட்டேன். சூப்பர். அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ நம்ம எதனால நம்ம சொல்லும் போது நம்மளுடைய கோரிக்கைகள் உடனே அவங்க காதுக்கு போகுதுங்கிறதே நமக்கு சந்தோஷம் தான். அது நிறைவேறதா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். பட் கோரிக்கைகள் அங்கே போகுதுங்கிறதே நமக்கு சந்தோஷம் தான். அது வந்து ஒவ்வொன்றா நிறைவேறிக்கிட்டே இருந்து இப்போ வந்து ஃபைனலாக நம்ம எதிர்பார்க்காத அந்த இது கமல் பிக் பாஸ் சொல்கிற மாதிரி எதிர்பாராத இது எதிர்பாருங்கிற மாதிரி அப்படிதான் இப்போ சில விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது. சரி பார்ப்போம், அதெல்லாம் நடக்கட்டும். கூடிய விரைவில் இப்போ 2 நாளில் வந்து ரெட்ரோ ரிலீஸ். அதனால இன்னைக்குனாச்சும் நிறையா சூர்யா ஃபேன்ஸை மேலே ஸ்பீக்கர் ஏற்றி விட்டு ரெட்ரோ படம் மீதான அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சூப்பர். எல்லாரும் ரெட்ரோ ஆனா டிக்கெட் ஒன்னே புக் ஒண்ணு பண்ணிட்டீங்களா? கேட்கணும். அதை சொல்லுங்க. நான் புக் பண்ணிட்டேன் ப்ரோ, ஆனா காலைல என்னன்னா, 9 மணிக்கு. சாரி, ரெட்ரோக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் பிரகாஷ். நான் அந்த இவரு சிம்பு கமல் த்ரிஷா ஒரு இன்டர்வியூ ப்ரோமோ வந்துச்சுல்ல, அது ஏதோ 12:30 மணிக்கு டெய்லியில டிராப் பண்ணுவோம்னாங்க. அது என்ன இன்னும் வரலையே? ஏதாவது தெரியுமா அதை பத்தி? இல்ல டேட் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா அதுல? இல்ல அது தெரியல. ஆனா வந்து மே 11 சூப்பரான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க தக்லைஃப் டீம்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட். கூடிய விரைவில் உங்களுக்கான அதற்கான இதெல்லாம் தெரிய வரும். பயங்கரமான ஒரு ஈவெண்ட். தக்லைஃப் ப்ரொமோஷன் சூப்பர். அஃபீஷியலா மே 11 இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, ரெட்ரோ பத்தி சொல்லுங்க, யார் யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்கன்னு. சூர்யா அண்ணா ஃபேன்ஸ்லாம் வாங்க மேல பேசுவோம். மாவீரன், இது உன் காலம், இறங்கி அடிக்க பீலா. இல்லைங்க, என்னன்னா எப்பயும் சொன்ன மாதிரி தான். வந்து போன படம் கங்குவாக்கு புக்கிங் இருந்துச்சு, நல்ல புக்கிங்லாம் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி கங்குவாவை தாண்டி வந்து இந்த ரெட்ரோ சூப்பர் புக்கிங். அதாவது ஓப்பன் பண்ண எல்லா ஷோவுமே ஹவுஸ்ஃபுல்லு. ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்லாம் வேகமாக ஃபுல்லாக பார்க்குறேன். அடுத்தடுத்த டிக்கெட் வந்து ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறது, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதான் காம்பினேஷன் முக்கியங்கிறத இந்த படம் வந்து நிரூபிக்குது. காம்பினேஷன் ப்ளஸ் வந்து சாங்ஸ், இந்த ரெண்டு தான் ஒரு படத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஆக்குறதுங்கிறது. இது வந்து பயங்கரமாக ஆக்கியிருக்கு. இந்த பாட்டு கனிமா பாட்டா இல்லை ட்ரெய்லரா டீசரா காம்பினேஷனா எதுன்னு தெரியல, ஆனால் வந்து செம்ம புக்கிங். திருச்சியில் வந்து நேற்று ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார் மெகா ஸ்டாரில் என்ன படம் போடுறாங்கன்னு. மெகா ஸ்டாரில் புக்கிங் அப்போன்னு, அப்போ ரெண்டுல எந்த படம் போடுறாங்கன்னு தெரியல, என்ன கன்ஃபார்ம் ஆகுன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துருக்காங்க அவங்க. அந்த ஒரு தேட்டரை தவிர மற்ற எல்லா பெரிய தேட்டர்லையுமே வந்து இது ரெட்ரோ ரிலீஸ் ஆகுது. செம்ம புக்கிங், நல்லா சூப்பராக புக்கிங் போயிட்டு இருக்கு. நம்ம 3 படத்துக்குள்ள 2 படம் புக் பண்ணியாச்சு. ஒரு படம் மட்டும் ஷோ டைம்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஸ்பேஸ் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணணும். அதாவது ஆமாம், ஹித்ரியாண்ணே. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் இதுதான் பார்க்கலாம் நினைச்சேன். அதாவது ரெட்ரோ 9 மணி கன்ஃபார்மு, அதுக்கப்புறம் வந்து 12:30 மணிக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. நான் முன்னாடி பிளான் பண்ணது வந்து ஹிட்ரி பார்க்கலாம்னு பார்த்தேன். பட் ஹிட்ரி வந்து ஷோ டைமிங் வந்து 2:30 மணிக்கு தான் போடுறாங்க. அதுக்கு 12:30 மணிக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்குது. அதனால் வந்து ரெட்ரோ முடிச்சுட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட்ரி போக முடியாது. ஏன்னா ஹிட்ரி போனால் இது பண்ண முடியாது, கிரிக்கெட் பார்க்க முடியாது, ஸ்பேஸ் போட முடியாது. அதனால் ஸ்பேஸை முடிச்சுட்டு 9 மணிக்கு ஸ்பேஸ் போட்டு 10 மணிக்கெலாம் முடிச்சு நைட் ஷோ ஹிட்ரி போகிறதா அப்படிங்கிற யோசனை இருக்குது. இன்னும் அது மட்டும் தான் புக் பண்ணலை. மற்றபடி இந்த 2 படம் புக் பண்ணியாச்சு இந்த வாரம். ஆனா ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க. திருச்சியில எப்படி ஹிட் 3 இருக்கு? இங்க ரொம்ப கம்மியான ஷோஸ் தான் இருக்கு. 6 ஷோ தமிழ் தர்ஷன்,
4 ஷோ வந்து தெலுங்கு வருஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இங்க ஷோல எப்படி இருந்தாலும் ரெட்ரோ எல்லாமே 7:30 தான் ஆரம்பிக்குது. அண்ட் தென் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு மேல ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறங்காட்டி ஹிட்டுக்கு ஹிட்ரிக்கான ஸ்கிரீன்ஸ் கம்மி ஆயிட்டு இருக்கு. அது ஒண்ணு கேங்கர்ஸும் ரீடைன் ஆகும்னு சொல்றாங்களே. இல்ல ப்ரோ, இந்த வாரம் இந்த ரொம்ப சிம்பிளா சொன்னா கேங்கர்ஸ் வாஸ் அவுட் ஆயிடுச்சுங்க, முடிஞ்சுங்க அது. அவ்வளவுதான். சும்மா ஒரு பேருக்கு ஒரு ஸ்கிரீன்ல வேணா ஓடலாமே தவிர அதெல்லாம் வந்து அதுவும் இருக்கையிலே ரொம்ப சின்ன ஸ்கிரீன் எதுவோ அது மல்டிபிளெக்ஸ் வேணா ரிலீஸ் பண்ணலாமே தவிர ஆல்மோஸ்ட் ஒரு 70% ஸ்கிரீன்ல வந்து 65 to 70 வந்து ரெட்ரோ, அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கு மேல மிஞ்சி இருக்கிறது வந்து ஹிட்ரி. இவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து கேங்கர்ஸ் வந்து ஒரு சில ஸ்கிரீனும் ரொம்ப ஒரு சில ஸ்கிரீனும் ஜிபி கொஞ்சம் ஒரு சில ஸ்கிரீனும் ஓடும். அவ்வளவுதான். ஏன்னா ஜிபி 4வது வாரம் அது அவ்வளவுதான். அது என்ன இந்த வாரம் வரைக்கும் நல்லா தேர்ட் வீக்கெண்ட் வரைக்கும் சூப்பரா போச்சு. இருந்தாலும் அவ்வளவுதான், உங்களுக்கு புதுப்படம் வந்துருச்சுங்கிறப்ப உங்களுக்கு அவ்வளவுதான். வேணா நீங்க வந்து என்ன சொல்றாரா மினிமம் ஸ்கிரீன் சொல்லுவோம்ல, அந்த மல்டிபிளெக்ஸ் ஓடுற மாதிரி ஸ்கிரீன்ல அதுல ஓடும். அவ்வளவுதான். ஓகே ஓகே. ப்ரோ ரெட்ரோ புக் பண்ணிருக்கீங்க? எனக்கு இன்னும் தமிழ் படம் 2மே ஓபன் ஆகல ப்ரோ. ஆனா மீதி எல்லா படமும் ஓபன் பண்ணிட்டாங்க. ஹாலிவுட்ல இருந்து ஹிட்ரி ஓபன் ஆயிடுச்சா? மாவீரன் ப்ரோ எல்லாமே ஒரு நண்பர் சொல்லி தான் நமக்கே தெரியுது, கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. உண்மைதானா? இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? ஆமா, இன்னைக்கு தான். சொல்லவே இல்லை. இவரு மாதிரி பரணி மாதிரி மறைச்சு வச்சுக்கிட்டீங்க. டிஎல்ஏ இல்ல. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழ் போல் வாழ்க. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மாவீரன். சந்தோஷம். 25ஆ 24ஆ? சந்தோஷமாக இருங்கள். 25வது பிறந்த நாட்கள் அடியெடுத்து வைக்கும் மாவீரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 25 தானே கரெக்டா? கரெக்டா 25 தானே? ஆமா கரெக்டா 25. நம்ப மாட்டாங்க பசங்க கிட்ட வயசு கேட்க கூடாது. நம்ப மாட்டாங்க நிறைய பேர் 25 தானே அப்படின்றாங்க. பாத்தீங்களா ப்ரோ, சூர்யாவோட 25 சிங்கம், தலைவனோட 25ல ரெட்ரோ எப்படி பிளாக் பஸ்டர் ஆகுதுன்னு பாருங்க. இல்ல நீங்க ஃப்ரெடியோட எல்லாம் ஸ்பேரிங் போடுறதுனால உங்க வயசு 25 யாரும் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாவீரன். ஆதி ப்ரோ தான் நம்ப மாட்டாரு. 25 தான். அவர் ஏங்க நம்பணும்? அவர் வரட்டும் இருங்க, அவருக்கு இருக்கு. எல்லார்ட்டையும் வயசை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் ஓடிக்கொண்டிருக்கிறது. மங்கை நிலாவின் தங்கையா? ஏங்க எங்கேயும் காதல்ல மங்கை நிலாவின் தங்கை? ஓ அந்த அப்படியா? நான் கூட பழைய பாட்டு நினைச்சிட்டேன். இல்ல எங்கேயும் காதல் ஓப்பனிங்ல பிரபுதேவா ஆடுவாப்லே. ஓ அது டைட்டில் சாங். எஸ், டைட்டில் சாங். நல்லா ஆடிட்டு இருந்தானுங்க. வந்த நேரத்துல பேக் டு பேக் அவுட் ஆயிட்டு இருக்கானுங்க முடிச்சவனுங்க. நல்ல ஆரம்பம் அமர்க்கலமா இருந்துச்சு. சரி, எனக்கு இருக்கிற அறிவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுத்து. இல்ல ஆரம்பிச்ச வேகத்துக்கு 230 240 கூட போயிருக்க அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்க வீக் ஆனதுக்கு அப்புறம் அவுட் ஆனதுக்கு வந்து 200 தொடுமான்னு மாறுனுச்சு. ஆனா இவங்க 208 வந்துட்டாங்க அப்படி இப்படின்னு. அதுவும் பெரிய விஷயம் தான். ஆமா ஆமா கரெக்ட். என்னமோ கேட்கணும்னு நினைச்சேங்க. தக் லைஃப் பத்தி ஏதோ கேட்க வந்தீங்க. ஆமா, இல்ல நீங்க தான் தக் பத்தி சொல்ல வந்தீங்க ஏதோ. இல்ல ட்ரைலர் லான்ச் ஈவென்ட் 16ஆம் தேதி என்ன சொன்னாங்க, இவர் 11 சொல்றாரு. ஆடியோ லான்ச் பிளஸ் ட்ரைலர் லான்ச்சா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆடியோ லான்ச்னு சொல்லவே இல்லையே. ஆடியோ லான்ச்னு சொல்லலையே நானு. ஆடியோ லான்ச் ஈவென்ட் தனி. நான் சொல்றது 11 பிளான் பண்ணிருக்கிறது தனி. இது வேற ஈவென்ட், அது வேற ஈவென்ட். ஆஸ்திரேலியாவா ப்ரோ? இல்ல 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 அதெல்லாம் இல்ல, நம்ம லோக்கல் தான். நான் சொல்றேன், உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகே ஓகே. உண்மையிலேயே அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு ஆர்வம் நாளுக்கு நாள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அப்போ எப்படி செக்கச்சேர்ந்தவான மாதிரி இருந்துட்டா பயங்கரமா இருக்கும். என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த தெலுங்குல சிங்கிள்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ட்ரை பண்றதுனா ட்ரை பண்ணுங்க. ஸ்ரீ விஷ்ணு, இவானா,
கேட்டிகா சர்மா, அஜித் பால்டன் கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டிகா சர்மா அவங்களாம் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அதுதான் சர்ப்ரைஸ். அது இல்லைங்க சர்ப்ரைஸ், நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, பாருங்க. ஏங்க உங்களுக்கு அதுதான் சர்ப்ரைஸே தெரியல, நீங்க உங்களுக்கு கேத்திகா சர்மா தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? ஓ என்ன அதிதான் சர்ப்ரைஸ்னா என்ன அர்த்தம் தெரியலையே, அந்த பாட்டு பேரா? அடிக்காத bro, அதிதான் அடிக்காத. சர்ப்ரைஸ் தான் வந்து அவங்க கேத்திகா சர்மா இப்ப ரீசெண்டா ஆடின சாங். அப்படி அந்த பாட்டு தான், அவங்க காஸ்டியூமே எனக்கு ஒர்க் ஆகலன்ட்டானே, அதனால நம்ம அந்த பாட்டை பார்க்கல. ஹலோ மார்கன் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் விஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் அப்பதான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரதருக்கு விசஸ் பண்ணலான்னு. வாழ்க வளமுடன். இந்த வருஷம் உங்களுக்கு ஃபுல்லாவே வெற்றிகரமாக வருஷமா அமைய வாழ்த்துக்கள். கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறக்கணும்னு அப்படியே விஷ் பண்ணுங்க. அதுதான் தேவை. கண்டிப்பா கண்டிப்பா, ஒரு ஆசைப்படி எல்லாமே நடக்கட்டும். பிசினஸ் நல்லா நடக்கணும். அவர் பிசினஸ் பண்றாருல, அது இன்னும் சூப்பரா நடக்கணும். ப்ரோ பிரவீன் ப்ரோவா பேசுறது? ஸ்மார்ட் சரோ ப்ரோ வாய்ஸ் மாதிரியே இருக்கு ப்ரோ உங்க வாய்ஸ். ஸ்மார்ட் ப்ரோ தான். அப்படியா? இல்ல இவர் ஸ்பீக்கர் ஆன்ல இருந்துச்சு. அவர் தமிழே ஒரு மாதிரி கியூட்டா இருக்குங்க, ஸ்மார்ட் பேசுறது. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு உங்ககிட்ட தான் கேட்கணும். சொல்லுங்க பிரதர். இல்ல ப்ரோ, இப்போ இந்த புக்கிங்கோட கால்குலேஷன் எடுக்கிறாங்கல்ல, அந்த புக்மை ஷோ வச்சு தானே பார்த்து எடுக்கிறாங்க. இந்த டிக்கெட் ஒரு ஆப் இருக்குல்ல, அதுல வர புக்கிங்ஸ் ஸ்டேட்டஸ் யாரும் போட மாட்டாங்களா? இல்லை அது தெரியாதா எதுவுமே எவ்வளவு புக் ஆகுது அப்படின்றது? இல்லைங்க, அதாவது சினிமா வந்து இப்போ டிஜிட்டல் ஆப்ரேட்டர் வந்து 4-5 பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அதிகமாக தெரிஞ்சது கியூப் மட்டும் தான் தெரியும். இந்த யூஎஃப்ஓ அப்புறம் இன்னும் 2-3லாம் இருக்கு. நம்ம ஏன் அதிகமாக அதை பற்றி பேசுறதுனா, அதிகமாக இருக்கிறத பற்றி தானே பேசுகிறோம். அது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலும் இருக்கிறது வந்து புக்மை ஷோ தான். அதுதான் வந்து ட்ரெண்டிங் ஆகிறது. இதை பற்றிலாம் அவங்க அவங்க அப்டேட் பண்ணுறாங்க, அதனால அதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ டிக்கெட் நியூ ஆப் வந்து அவங்க பண்ணுறது இல்லை பெரும்பாலும். அடுத்து வந்து இப்போ புதுசாக வந்திருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பை, அவங்களும் இப்போ தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஆப் மட்டும்தான் இப்போ எல்லா ஸ்கிரீன்லையுமே இருக்குது. அந்த ஊர்களில் அந்த தேட்டருக்காரங்க வந்து எந்த ஆப் கூட வந்து டைப் பண்ணுறாங்கன்றதுல பெரும்பாலான தேட்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற 90% தேட்டர் வந்து புக்மை ஷோவில் தான் வந்து டைப் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அஃபிஷியலாக வருது. ரெண்டாவது, பெரும்பாலான இந்த ட்ராக்கிங் ரிப்போர்ட்லாம் பண்ணுறாங்களே, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் இப்போ ஒரு ஷோ டைமுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறது, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகிறது, ஆன்லைனில் உள்ள புக்கிங் மட்டும்தான் கனெக்ட் பண்ணி டக்குன்னு வந்து அதுதான் சொல்லி போட்டுறது. ஆக்சுவலாக அதுக்கு மேலே நடக்காதுன்னா முதல் 3 நாள் இல்லை 2 நாள் தான் வந்து இந்த ஆன்லைன் புக்கிங்லாம் பயங்கரமாக இருக்கும். அட்வான்ஸ் புக்கிங் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து வாக்கின் தான், எல்லாமே நேரடியாக போய். ஏன்னா 35 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு மிச்சம், 10 டிக்கெட் போனால் 350 ரூபா மிச்சம். அதை யாரும் பார்க்கறது இல்லை. இவங்க நேராக வந்து படம் வந்து முதல் 4 நாள் தான் சூப்பராக வந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறது. அதுக்கப்புறம் படம் வந்து இந்த வாக்கின் தானே, அது புக் பை ஷோவில் வந்து கணக்கில் வராது. விஷால், இவரு ஸ்மார்ட் சரோட வாய்ஸும் அரசியல் அவரோட வாய்ஸும் தான் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி புக்மை ஷோல மட்டும்தான் அந்த 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு டிக்கெட் ஆகுது, 24 மணி நேரத்துல எவ்வளவு ஆயிரத்துங்கிற ஃபெசிலிட்டி காமிக்குது. மத்த எந்த ஆப்லயுமே அந்த ஃபெசிலிட்டி காமிக்கிறதே இல்லை. அதனாலதான் புக்மை ஷோ எல்லாமே புக்மை ஷோ இது போய் விட்டுட்டு இருக்காங்க. எங்க இன்னைக்கு உமர் பாய் வரலையா? உமர் பாய் இல்ல, ரெஸ்ட் எடுத்துருக்காரா? வந்து உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியில்லை காரணத்தினால. சொல்லுங்க மாதிரி. யாருக்காவது கோஸ்ட் கொடுங்க. எனக்கு கோஸ்ட் கொடுங்கன்னு கேட்டு வாங்குங்க மாவீரன், நீங்க தான் கரெக்டான ஆளு. யாருக்காவது இல்ல, அவர் காட்டுதான் என்னமோ கமெண்ட்ல ஒரு சூர்யா ஃபேன் ஐடி. சூர்யா ஃபேனா? ஏத்துங்க டக்குன்னு ஏத்துங்க, வண்டியில ஏத்துங்க சீக்கிரம் ஏத்துங்க. மாவீரன் ப்ரோக்கு கோகோஸ்ட் கொடுத்தா கீழே நிறைய சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, மேல வருவாங்க. ரோலைக் சிபிஐ நிறைய பேர் சூர்யா டிபி வச்சிருக்காங்க. அவங்களுக்கும் பிரகாஷ் ப்ரோ பிறந்தநாள் பரிசா மாவீரன் கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்தாச்சு. பிறந்தநாள் பரிசு மட்டும் இல்லை, அவர் தான் சூர்யா ஃபேன்ஸ் வருவாங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா வந்து நிறைய சூர்யா ஃபேன்ஸை பேச வச்சு ரெட்ரோ சமயத்துல பேச வைப்போம். ஏதோ கண்டென்ட் கிடைக்குமான்னு பாக்குறீங்களா? இல்லைங்க, கண்டென்ட் கிடைக்க நம்ம ஏகப்பட்ட கண்டென்ட் நம்மளே பேசலாம். நம்மளால தவிர்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு படம் பெரிய நடிக்கிற படம் போய் நம்ம அதை பத்தி நிறைய பேசுறோம். ரெட்ரோவோட சூரியவாசிகள் நிறைய பேசுறோம், நம்மளே எவ்வளவு தூரம் பேசுறது, அவங்கள பேச வைக்கிறானுங்கிறது தான். நானும் சூரிய ஃபேன் தான் ப்ரோ.
சொல்லுங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? எப்படி இருக்கு எதிர்பார்ப்பு? என்ன எதிர்பார்க்குறீங்க படத்துல? என்ன நான் சூர்யா யூகேல ஃபேன்ஸ்? இருக்கேன் ப்ரோ, மேன்செஸ்டர்ல. யூகேவா? சூப்பர். டிக்கெட் நாங்கள் ஒரு 7 பேர் புக் பண்ணியிருக்கோம். இங்கே ப்ரீமியர் இல்லை, மே 1 தான் எல்லா பக்கம் ரிலீஸ் ஆகுது. ஆமா சொன்னாங்க. ஆனா உங்களுக்கு இந்த வாட்டி யூகேல வந்து அஹிம்சா ரிலீஸ் பண்றாங்களா? நல்லா சூப்பர் ரிலீஸா? அவங்க தான் பண்ணுறாங்க. லண்டன் சைட்லாம் செம ப்ரொமோஷன். அந்த பஸ் ஸ்டாப்லலாம் அந்த ஆட் இங்கே வந்து டிஜிட்டல் தானே, நம்ம ஒரு மாதிரி போஸ்டர்ஸ் கிடையாது, டிஜிட்டல் தான் இங்க எல்லாமே. பஸ் ஸ்டாண்டில் அந்த ஒரு சின்ன டிவின்னு சொல்ல முடியாது, அது ஒரு தெரியல அது எப்படி சொல்கிறதுன்னு. அப்புறம் அந்த காரில் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரசாத் ப்ரோ, அங்க டைமிங் என்ன? நீங்க பிரீமியர் பாக்குறீங்களா இல்ல எப்படி? இல்லை, நான் வந்து மே 1 நைட்டு இங்கே 8 மணிக்கு தான் பார்ப்பேன். அப்படின்னா நம்ம ஊரில் வந்து அது மே 2 நைட்டு 12:30. ஓகே ஓகே, 4.5 மணி நேரம் நான் பின்னாடி இருக்கேன் ப்ரோ இந்தியாவோட. நான் சொல்றது புரியுதா? ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக April 30 ரிலீஸ் ஆயிரும், அதுதான் ப்ரீமியர். ஆனால் இந்த தடவை பண்ணல, ஏன்னு தெரில. கங்குவாக்கெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட இந்தியாவில் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 6-7 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் படம் பார்த்துட்டோம். அதனால தாங்க இப்போ ஒரே டைம்ல நான் வருவோம். இன்டர்வலோடய வந்துட்டோம் ப்ரோ, நான் சூர்யா ஃபேன் தான். இன்டர்வலோடய நாங்களாம் வந்துட்டோம். இந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் ஆயிடக்கூடாதுன்னா கரெக்டா இது கரெக்டு தான். ஏன்னா ப்ரீமியர் அது வேணும்னு நிறைய பேர் ஸ்பெட் பண்ணுறாங்க. இது ஓகே, கங்குவா வந்து சரியில்லை தான், ஆனால் சில நல்ல படங்களும் அடி வாங்கியிருக்குல. ஸோ எப்படி இருந்தாலும் பார்க்குறவங்க பார்க்க தான் போகிறாங்க, இன்னைக்கு பார்ப்பாங்க இல்லை நாளைக்கு பார்ப்பாங்க. ஸோ இது பெட்டரான ஐடியா தான். இது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நிறைய படம் இருந்தா ஃபாலோ பண்ணுவாங்க. அதாங்க, ஏதோ இன்சைட் ரிப்போர்ட்லாம் ஏதோ தெரிஞ்சுதாங்க, இங்கே எதுவும் தெரில, உங்ககிட்ட தான் கேட்கணும். இல்ல சூர்யா ரசிகர்னு சொல்லிட்டீங்க, ஓகேங்களா? எந்த ரிப்போர்ட்டும் இல்லாம எதையுமே இல்லாம நம்ம ஓப்பன் மைண்ட்ல படம் பார்க்கறது பெட்டர். இன்னொன்னு, இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஷோவே 9 மணிக்கு தான் ஆல் ஓவர் தமிழ்நாடுங்கிறப்ப சூப்பர். ஏன்னா வந்து ஓவர்சீஸ்லயும் ஷோ இல்லை, நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போறோம், இங்கே இருக்கு. அப்போ வந்து ரசிகர்கள் வந்து ஒப்பீனியன் சொல்லணும், நீங்க அதை பார்த்துட்டு போவீங்க, நல்லா உங்களுக்கு ஜாலியா குஷியா போகலாம். ரசிகர்கள் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க ரிவ்யூவர்ஸ் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கவே தேவையில்லை, ஃபர்ஸ்ட் சொல்றது. இன்னொன்று, இன்சைட் ரிப்போர்ட் தெரிஞ்சு ஒன்றும் ஆக போகல. இந்த படத்துக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க, கார்த்திக் சுப்ராஜ் படத்துக்கு எப்பவுமே என்ன ரிப்போர்ட் வருமோ அதுதான் வந்திருக்கு. நல்லா இருக்கு, நீங்க பே பண்ணி தாராளமா வந்து. நேற்று சுகுமார் ப்ரோ சொன்னார்ல, அந்த நான் லீனியர் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லியிருந்தாரு, அது உங்களுக்கு பயங்கரமா ஒர்க் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் படம் பிடிக்கும். அவ்வளவுதான், அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுங்கிற பொறுத்து தான் இருக்கு, பார்ப்போம். கங்குவா டைமில் 2-3 பேஜ் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க, சில பேஜ் நல்லா இல்லைன்னு போட்டிருந்தாங்க. ஒரு நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி தான் போய் பார்த்தோம். நான் அந்தரபிலிட்டி ஆயிடுச்சு, பரவாயில்ல இது எப்படி வரும்னு பார்ப்போம். அண்ணாக்கு அதுதாங்க ஃபர்ஸ்ட் ரிவ்யூவே இங்க தமிழ்நாட்டுல இருந்தாங்க வரும். ஏன்னா ஓவர்சீஸ் எங்கேயுமே யூகேல தான் இல்லை போலன்னு நினைச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கான், அவன்கிட்ட கேட்டேன், அங்கேயும் எதுவும் இல்லை, எல்லாமே மே 1 தான் ரிலீஸ், எங்கேயுமே இல்லை அதுக்கு முன்னாடி. இப்ப பாருங்க வேற மாதிரி என்ன சேஞ்ச் ஓவர் இருக்கும் பாருங்க. எல்லா மூவிஸ் வரும்போது இந்த மாதிரி வர மூவிஸ் எல்லாமே வேற மாதிரி சேஞ்ச் ஓவர் ஃபர்ஸ்டே போட்டு. நல்ல புக்கிங்னா எல்லா பக்கம், மான்செஸ்டர், லீட்ஸ், கண்ட்ரி சைடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்க இந்த நாட்டிங்ஹாம், அப்புறம் நார்விச், எல்லா பக்கமும் அட்லீஸ்ட் ஒரு half the theater ஃபில் ஆயிடுச்சு. எங்கெங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ எதிர்பார்க்கவே இல்லை. அங்கெல்லாம் ரேட் என்ன தலைவா? டிக்கெட் ரேட் இருக்கும் 15 பவுண்ட் சாலிடா வந்துடும். நம்ம ஊர் ரேட்டுக்கு ஒரு 1600 1700 வரும் ஒரு டிக்கெட். ஓகே ஓகே. லண்டன் சைடு போயிட்டு இன்னும் பிரீமியர்ல அதனால அதெல்லாம் கம்மியாயிடுது. என்னங்க பிரீமியர் ஷோல அதனால இப்ப கம்மியாயிடுது. இங்க வந்து நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லைங்க, எல்லாம் ஒரே ரேட்டு தான். முதல் நாள் பார்த்தாலும் சரி, 100ஆம் நாள் பார்த்தாலும் சரி, எல்லாமே ஒரே ரேட்டு தான். அது இல்லாமல் இங்கே கூப்பன், ஐ மீன் நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்குவாங்க. ஒரு 25 பவுண்ட்ஸ் அந்த மாதிரி கட்டினீங்கன்னா ஒரு 3 பெரிய, இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி பிவிஆர், ஐநாக்ஸ் மாதிரி இங்கே ஒரு 3 குரூப் தான். என்னன்னா ஓடியான், அதுக்கப்புறம் சினி வேர்ல்ட், அப்புறம் வியூன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர்கிட்ட தான் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எடுத்து ரன் பண்ணுவாங்க. எல்லாமே மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஒரு 25 பவுண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தேட்டர்லேயே தங்கிக்கலாம், 5 ஷோ 6 ஷோனா பார்க்கலாம் ஒரு நாளைக்கு, யாரும் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படி நிறைய பேர் மந்த்லி எத்தனை படம் வேணாலும் பார்க்கலாமா இல்ல எப்படி? அதான் நான் சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு 4 ஷோ 4 படம் ஓட்டுறாங்க, 4 படம் நீங்க பாத்துக்கலாம் பேக் டு பேக். சினி ஃபைல்ஸ்க்குலாம் வந்து அதான் தேவைப்படுது. ஆமா, இங்க பாஸ்போர்ட்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க தலைவா, அது ஒண்ணும் அது சரியில்லைங்க, அது ரொம்ப மோசங்க. அது நம்ம இதுல எதுல ஏமாத்தலாம் தான் பார்ப்பாங்க. இன்னும் தியேட்டருக்கு வர வைக்க நினைச்சா எப்படி வேணா வரைக்கலாம்.
இப்போ வந்து நீங்க தேட்டருக்கு வரக்கூடாதுன்னு தானே அவங்க பண்றாங்க ஒவ்வொன்றுமே. நீங்க தேட்டருக்கு ஒன்னேன்னு சொல்றேன், ஒரு ஏற்கனவே சொன்னதான் இது. மற்ற எல்லா ஃபீல்டுலையும் அந்த ஃபீல்டில் கஸ்டமர்ஸை வர வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கான வேலைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து இப்போ அது டாஸ்மாக கூட எடுத்துங்க. டாஸ்மாகுள்ள வடை வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸ்பெஷல் லைட் சொல்லுங்கண்ணே. போடுறது, ஸ்பெஷல் லைட் போட அது போடுறது இது போடுறது. உங்களுக்கு என்னெல்லாம் வைக்கிறீங்க, ஒரு கிளப்புக்கு போறீங்க, அந்த கிளப்ல வீக்கெண்ட் பார்ட்டி, ஹாப்பி ஹவர்ஸ், அது இது டிஜே, அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நீங்க ஒரு சும்மா சரக்கு சாப்பிட்ற பார் தானாலும் அதுல ஒவ்வொன்றும் வித்தியாசம் ஏதாவது பண்ணுவாங்க. எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் நீங்க அவங்களுடைய கஸ்டமரை கவர் பண்றதுக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாங்கிற அளவுக்கு இறங்கி பண்ணுவாங்க. ஆனா சினிமா ஃபீல்டு மட்டும் தான், அது முக்கியமா வந்து சவுத்துல இருக்கிறதெல்லாம் இருக்குல்ல, ஆடியன்ஸை வெறுப்பேற்றுறதுக்கு தான் பண்ணுவாங்க. இப்ப 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க பைக் பார்க்கிங், டக்குனு 20 ரூபாய் மாத்திடுறது. நீ வராத, ஆட்டோ உள்ள விடக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இங்க அப்புறமேட்டு வந்து தண்ணி ஏங்க பாட்டில் இங்க அவர்லி சார்ஜஸ் வாங்கிட்டு இருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்க? யூகேல வந்து நீங்க பார்க்கிங் ஃபீ பண்ண ஐ மீன் மாட்டாங்க. மல்டிபிளெக்ஸஸ்ல யூகேல பார்க்கிங் இல்ல சார்ஜ் இங்க கிடையாது. ரீசென்ட்லி அதுக்கப்புறம் உங்க நீங்க ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போய்க்கலாம், என்ன வேணா நீங்க எடுத்து. நாங்களாம் பஜ்ஜி போண்டாலாம் சுட்டு எடுத்துட்டு போவோம். என்னங்க சொல்றீங்க? நம்ம ஊர் தேட்டர் மாதிரி. இல்லைங்க, அதான் சொல்றேனே நம்ம அவர் வந்து இப்ப இது மாதிரி உண்மையான ஆஃபர்லாம் இந்த நிறைய பேர் கிறிஸ்டோபர் ப்ரோ போடுவாரு. இந்த நிறைய பாசஸ் எனாப்லாம் இருக்கு, பாசஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அது மூலமா போடுவோம். இது மாதிரி வந்து ஒரு நீங்க எடுத்து தமிழ்நாட்டில் உங்களுக்கு இந்த பிவிஆர் பாஸ்போர்ட் ஒன்று அறிமுகப்படுத்துறேன். சும்மா வேஸ்ட். அது எப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே மட்டும் தான் அதை கவர் பண்ண முடியும் அப்படின்னா, சரி அதையாச்சும் பண்ணலாம்னா அதுவும் பண்ண முடியாது. சரி, அதுக்கு சில பல ரூல்ஸை போட்டு விட்டான். இது மாதிரி வந்து நீங்க ஒரு பிளான் கொண்டு வந்து அதையும் ஏமாத்தி கொண்டு வந்து கொடுத்துருங்க இருக்கு. அதுவும் அதுலயும் பெரிய அது ஆமா, தேர்ஸ்டே அது ஃப்ரைடே கூட கிடையாது. ஆமா, நம்ம ஃப்ரைடே தான் படம் ரிலீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு பாஸ் ஒன்று வாங்கிங்க. இப்போ ரெகுலரா சினிமா உங்களுக்கு வந்து அது இடையே பண்ணலாம். இதெல்லாம் மாதிரி நல்ல திட்டம் தான், இதெல்லாம் இது சூப்பரான திட்டம் தான். இது மாதிரிலாம் பண்ணா இங்கெல்லாம் பண்ண நல்ல மாட்டாங்க. திட்டம் தான். ஆனா இங்கதான் பாக்ஸ் சர்வீஸ் சண்டை போகுது. அப்புறம் எப்படிங்க அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டாங்க. பாக்ஸ் சர்வீஸ் சண்டை நின்னாதான் அதெல்லாம் வரும். ஆனா யூகே பாத்துக்கிட்டீங்கன்னா டிவி ஷோஸ் பாக்குற கோஷ்டி இது அதிகம். தியேட்டருக்கு கம்மியாயிடுச்சு கோவிட்க்கு அப்புறம். ஆனா இருந்தாலும் முன்னெல்லாம் வந்து பார்க்கிங் ஃபீல இருந்த மாதிரி சொன்னாங்க. நான் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி யூகே வந்தேன். ஆனா இங்க பார்க்கிங் ஃப்ரீ, ஸ்நாக்ஸ் என்ன வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாம், எதுவுமே இல்ல. ஸ்நாக்ஸ் போலான்றதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சூப்பர். ஆமாங்க, நாங்க கடைசி என்ன படத்துக்கு போனோம்னா விடாமுயற்சி போயிருந்தோம். நாங்களாம் பாப்கார்ன்லாம் வீட்லயே செஞ்சு, ஐ மீன் ரூம்லயே நாங்க பசங்கள்லாம் செஞ்சுட்டு, அப்புறம் பொண்ணுங்க வந்து பஜ்ஜி சுட்டு எடுத்துட்டு வந்திருந்தாலும் எடுத்துட்டு போய் மொத்தமா தேட்டர்ல யாராரு பாக்குறோம். சரி, இப்போ ஆனா இங்க என்னன்னா நல்லா இருக்குங்க. இங்க வந்து எப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி நீங்க தேட்டருக்கு போலான்னு தோணும். ஏன்னா உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அது என்ன நீங்க செலிப்ரேட் பண்ண முடியாது. இந்த நம்ம ஊர் மாதிரி கத்துலாம், மத்தபடி அந்த ஸ்னோ ஸ்ப்ரே அந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட முடியாது. பண்ணா நீங்களா பொறுக்கிட்டு போய்க்கணும், 4 இருந்து ஷோ போட மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க சரி, இப்ப இந்த காம்காஸ்ட்லாம் ரிப்போர்ட் பண்றாங்கல்ல, நீங்க வந்து மந்த்லி ப்ராசஸ்ல போறீங்க, அவங்க எப்படி வந்து பெர் மூவிக்கு இவ்வளவு வந்து இது கலெக்ட் ஆச்சு? நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராசஸ் அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? பாஸ் தான் வச்சிருக்கேன். காம்காஸ்ட்ல போறது இப்ப நம்ப முடியாது. நான் பாஸ் தான் வச்சிருக்கேன். இப்ப வந்து என்னோட அமௌண்ட் வந்து சாரி, காம்ஸ்கோர் நாட் காம்காஸ்ட். தெரியலண்ணா. இப்போ ஐ மீன் நான் பாஸ் வச்சிருந்தேன். இப்போ எங்கிட்ட இல்லான ஃப்ரெண்டு வந்து இப்போ இன்னும் பாஸ் வச்சிருக்கான், அதில் தான் புக் பண்ணோம். ஆனால் எப்படி அது கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா மந்த்லி வந்து டோட்டலாகவே 25 pounds தான். ஸோ ரெட்ரோவுக்கு இப்போ நாங்கள் ஒரு ஷோ பார்க்குறோன்னா அது எவ்வளோ அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ ஆக்சுவலாக வந்து அவன் நாளைக்கு 5 டைம் வேணாலும் நினச்சி பார்க்கலாம். ஐ மீன் May 1 ரெனியூ பண்ணிட்டான்னா தொடர்ந்து 5 நாளைக்கு அவன் 20 ஷோ பார்த்தா கூட அந்த சேம் காஸ்ட் தான். ஸோ அவங்க எப்படி வந்து அதை வந்து கலெக்ஷனா கன்சிடர் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி இப்படி இருக்கிறாங்களோ மொத்தம் 20 டைம் பார்த்தாக்க 20 டைமும் இன்டூ த சேம் ஒன் சிங்கிள் ஷோ டிக்கெட் சார்ஜ் போட்டு மல்டிப்ளை பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நடக்குது. தியேட்டர் கிளாஸ் ஆகும்லண்ணா. தியேட்டர் அவங்க இல்லைங்க. அதாவது அவங்களுக்கு என்னன்னா காம்ஸ்கோல ஜஸ்ட் ப்ரொஜெக்ஷன் தானே போடுறாங்க. அவங்க தியேட்டரை பத்தி அதனால வந்து ஓவர்சீஸ் கலெக்ஷன் நான் பெருசா நான் பாக்ஸ் ஆபீஸ்ல கன்சிடர் பண்ணிட்டு இல்ல. ஆனா வந்து எது சொல்றாங்களோ முக்காவாசி. ஏன்னா ஏன் இந்த பாயிண்ட் சொல்ல வரேன்னா, இப்போ என்னன்னா ஓவர்சீஸ் கலெக்ஷன் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா அது காம்ஸ்கோர்ல லிஸ்ட் ஆகுது. இப்போ வந்து இந்த வச்சு பார்க்கும்போது ஃபேமிலி கண்டிப்பா ஃபேமிலிஸ் அந்த மாதிரி ப்ராசஸ் தான் வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம எப்படி ரிலே பண்ண முடியும் காம்ஸ்கோர் அப்படிங்கறத அதுவுமே ரிலே பண்ண முடியாதுன்னு தான் உண்மை. அது நிறைய பேர் எக்ஸ்பிரஸ் பண்றது இல்ல. ஏன்னா தெரியறது இல்லடா. இப்ப நான் சொன்னங்காட்டி உங்களுக்கு தெரியுது. அதுவும் பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன டேட் அது வந்து நீங்களே அங்க ஆமா எதையுமே வந்து ரிலே பண்ண முடியாது ப்ராப்பரா. அதான் இங்க தெலுங்கு பசங்களாம் பயங்கரமா சினிமா பார்ப்பாங்க. என்ன ஜோனரு நீங்க ட்ராக்கர்ஸ் எப்படி பண்றாங்கன்னு தெரியல. பட் ஆனா
அதான் அந்த தெலுங்கு டிராக்கர்ஸ் வந்து கேட்டா தெரியலாம் மேபி, ஏன்னா அவங்களுக்கு நிறைய அந்த மாதிரி ஓடுது. பிரசாத் ப்ரோ, இப்போ தெலுங்கு அவங்க ஃபேன்ஸுமே கிட்டுன்னு ஒரு அந்த மாதிரி படம் கொண்டாட வருது. முடியாதா? இல்ல நமக்கு மட்டும்தான் அப்படியா? இல்ல எல்லாருக்குமே இப்படிதானா? ஏன்னா புரியல. இல்ல நிறைய வீடியோஸ் பாத்திருக்கேன், தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு பாலையா படம் வரப்ப பேப்பர்லாம் கிழிச்சு நான் அது போட்டு அமெரிக்கானா அதான் யூகே நான் கேட்கறேன் ப்ரோ, பாலைய படம் அங்க பாத்திருக்கீங்களா? அதான் கேட்க வந்தேன் நானும். யூகே ஸ்ட்ரிக்டா இருக்கும். அமெரிக்கா எப்படின்னு தெரியல. ஓகே ஓகே ஓகே. யூகே ஸ்ட்ரிக்ட் மீன்ஸ் என்னன்னா உங்களை அப்பப்போ வந்து செக் பண்ணிட்டே இருப்பான். ஃபோன் இது பண்ணாலே ஐ மீன் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க வந்து சொல்லிட்டு போவானுங்க. ஆஹா, நல்ல ஊர்க்காரங்களா இருக்காங்களே. விஷால் ப்ரோ, நம்ம ஊர்ல சிங்கிள் டேக்டர்ல ஸ்நாக்ஸ் அலௌடு இல்லையா? வீட்டு ஸ்நாக்ஸ் எங்கேயுமே அலோடு கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல எங்கேயுமே எங்கேயுமே அளவு allowed கிடையாது ப்ரோ. கிடையாது. நான்லாம் கொண்டு போறேன்ப்பா திருட்டுத்தனமா சிங்கிள் வேணா எடுத்துட்டு டேக்டர்லாம். போகணும். இல்ல இங்க மால்ல தான் அலௌடு இல்ல. நான் சிங்கிள் டேக்டர்லாம் என்ன வேணா அப்படியா? கொண்டு போலாம். அப்ப இங்க யார் டிஎன்ல பிளஸ்ட்? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல அலௌடு கிடையாது. நான் அங்க பார்த்த வரைக்கும் கோயம்புத்தூர் தான். சென்னையில நான் பார்த்த ஸ்கிரீன்லயே அலௌடு கிடையாது. கடைசியா நான் வீரம் படம் பார்த்தேன், அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு உள்ள உட்காந்து. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படமும் உள்ளே விட மாட்டேன், அவ்வளவு செக்கிங். அதுவும் இப்ப தியேட்டர்ல செக் பண்றது நியாயமான விலை தானே இருக்கும். வெளியே ஒரு டின் ஆஃப் கோக் வந்து 2 பவுண்ட்னா உள்ளுக்குள்ள அதிகபட்சம் 2.5 பவுண்ட் தான் போடுவாங்க. ரொம்ப நம்ம ஊர் மாதிரி வந்து ஒரு இன்டூ 2 இன்டூ 3 ரேட் போட மாட்டான். இங்க இன்டு 2 இன்டு 25 அதனால இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம்னா. இப்ப நான் இருக்கிற செஃபீல்னு ஒரு ஏரியா, இங்க வந்து வேர்ல்ட்லயே பாத்துக்கிட்டீங்கன்னா சினிமா படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இங்கதான் வருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் இப்போ நான்லாம் மூவி சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த சினிமா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நம்ம கமல் படம் இந்த 2-3 படம்லாம் இருக்கு, ஐயோ மறந்துட்டேனே. விருமாண்டி எல்லாம் கொடுத்துடுங்க, விருமாண்டி ஹேராம்லாம். விருமாண்டி. அப்புறம் இன்னொரு படம் இந்த சஜஸ்ட் பண்ணிட்டு மறந்துட்டாரு பாருங்க, அதான் வரல. இல்லண்ணா, ஐயோ நல்ல படம் விஸ்வரூபம். அது விஸ்வரூபம். ஓகே, விருமாண்டி கொடுத்துடுங்க தலைவனுங்க. விக்ரம் கொடுத்துடுங்க. விக்ரம்லாம் விக்ரம் கொடுத்துடுங்க, சிரிச்சிருவாங்க பாருங்க. விக்ரம்லாம் வேணாம், விருமாண்டி ஹேராம் கொடுங்க ப்ரோ. ஹேராம், குருதி புனல், இதுதான். அன்பே சிவம் கூட தே லைக். ஐ திங்க் நீங்க சொன்னா நம்ம தமிழ் சினிமான்னு சொன்னா நம்ம கமல் படத்தை தவிர்த்து ரொம்ப ரேர் தான். இந்த இது இந்த ஒரு கடைசி விவசாயி நான் சொன்னேன், சூப்பர். அவ்வளவுதான். அதெல்லாம் அவங்க பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா நம்ம அப்ப எந்திரன் சொல்லுங்க, ஜாலியா இருக்கும், பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்திரன் இவங்க எப்படின்னா இங்க வந்து இப்ப இப்போ இங்க யூகே எல்லாம் வந்து இப்ப நம்ம வந்து ஃபேமிலி படம் எடுத்தா நம்ம இப்ப போய் பாக்குறது இல்ல தானே, குடும்பங்கள் கொண்டாடுன்னு ஓட்டுறோம். ஆனா இங்க வந்து இப்ப ஃபேமிலி படம் தான் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டானுங்க. அதனாலதான் இப்ப எல்லா பெரிய பெரிய மூவிஸ்ல பாத்துக்கிட்டா கூட ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் போட்டு தள்ளிடுறானுங்க. இல்ல ப்ரோ, இப்போ குடும்பங்கள் கொண்டாடுங்கிற வார்த்தை இப்ப கோடு வேர்டு. அது சொல்லிட்டா யாரும் தேட்டர் பக்கம் போக மாட்டாங்க. ஆமா, ஆனா அமெரிக்கா யூகேல ஆப்போசிட். இங்க வந்து ஃபேமிலி இன்வால்வ் இருக்குதுனாலே செம கலெக்ஷன் வரும் படத்துக்கு. கிளாடியேட்டர் 2ல பெருசா ஓடலையே. அப்ப இங்க இருக்கிற பாதி டைரக்டர் அங்க அனுப்புங்க, எமோஷன்ல நம்ம தானங்க கிங். அட்லி எல்லாம் அங்க போய் ஒரு படம் எடுக்க சொல்லுங்க, மஜாவா இருக்கும். ஒரு படம் எடுத்துட்டு இருக்கால, அது வந்து இன்டர்நேஷனல் இருக்கிறது. ஆமா, நல்ல விஷயம். பாப்போம். சுகுமாரன் வந்துட்டாரா? அவரை கூப்பிடுங்க, படம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டாரு. இப்பதான் போட்டிருக்காரு, வருவாருன்னு நினைக்கிறேன். ஆனா முருகேஷ் ப்ரோ, ஒரு 4 நாளா ஒரு விஷயம் நோட் பண்றேன், ஹஸ்கி வாய்ஸ்ல இருந்து கொஞ்சம் பிரைட் வாய்ஸா மாறுது. பக்கத்துல எல்லாம் யாரும் இருக்கிறது இல்லையோ? அது மெல்ல மெல்ல மாறும். சரி சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்காம ஒரு நல்ல போல்டா ஓபனா ரிவ்யூ பண்ணிருக்காரு சுகுமார் ப்ரோ. சரி, நீங்க சொல்லுங்க மாவீரன், அட்லீஸ்ட் நீங்கனாச்சும் உங்க ஒரிஜினல் நேம் ரிவீல் பண்ணுங்க. திஸ் இஸ் தி பெஸ்ட் டைம் டு ஒரிஜினல் நேமே மாவீரன். ஒரிஜினல் நேம் அப்படியா? நான் அப்படியே ஸ்டீஃபன் ராஜ் அப்படின்றாதீங்க, இன்னைக்கு மாவீரன் நாங்களா ஷாக் ஆயிடுவோம். அப்பா வந்து ரஜினி ஃபேனு, நியூமராலஜி படி மா மூ மே அதுல வைக்க சொன்னாங்க. அவர் பழைய மாவீரன் ஒரு படம் இருக்கு ரஜினிக்கு, அதை யோசிக்காம டைட்டிலே வச்சிடறேன்னு வச்சுட்டாரா? சரி சரி, சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ இன்னைக்கு என்ன உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க? தேன் முட்டாய் எல்லாம் கொடுத்தாங்களா நிறையா? இல்ல என்ன கிஃப்ட் வந்துச்சு? ஏதாவது வந்துச்சா வீட்டுல இருந்து? 25வது பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணல, இதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆயிரும். லாஸ்ட் 4-5 வருஷமா கேக் வெட்டிட்டு தான் இருந்தேன், இன்னைக்கு எதுவும் பண்ணல. ப்ரோ எப்படி தமிழ்நாட்டுல புக்கிங்லாம் ஓகேவா? ஓபனிங் போயிட்டு இருக்கு ப்ரோ. அதை விட ஃபயரா போயிட்டு இருக்கு ப்ரோ. ப்ரோ அவர் மொத்தமா நான் நாளானைக்கு வெட்டிக்கிறையா, நான் வெட்டுறக்கான நேரம் நான் இன்னைக்கு இல்லையா.
இன்னும் 48 மணி நேரம் கழிச்சு நான் வெட்டும் போது எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அங்க இருக்க கர்நாடகாலாம் கதறணும், யாரா அவன் நம்ம தேட்டருக்கு வந்துட்டு விட்டுறான் கேட்கலாம், அந்த மாதிரி தேட்டரை கொண்டாடுற மாதிரி இருக்கணும். மாவீரன் பேசாம பிளாக் ஷர்ட் பிளாக் பேண்ட்ல போயிடுங்க. எதிர்ப்பு கட்டையை தூக்கி போட்டு மிதிப்பாங்க, அடிவாங்க விடுறீங்களா? ஐயோ அப்படி வேற இருக்கா? நேத்து யாரோ இன்ஸ்டால பார்த்தோம் ப்ரோ, அந்த ஷோ டீலா மாடேன்றப்போ ஒரு கெட்டப்ல இருக்கார்ல, அதே மாதிரி கெட்டப்பு, அதே மாதிரி தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு இன்ஸ்டால யாரோ சூர்யா ஃபேன் அந்த எல்லோ ஜாக்கெட் கலர் கலரா போட்டிருப்பார்ல, ஷோ டீலா மாடேன்னு கேக்குறப்ப. ஆமா, இல்ல இன்ஸ்டால யாருன்னு யார சொல்றீங்க? இல்ல சும்மா ரேண்டமா ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. ஏங்க இன்னைக்கு யாரோ கிரவுண்ட்ல வச்ச சுனில் நாராயண் மாதிரி ஒரு தூக்கம் இருக்காங்க, நீங்க வேற. அவரு யாரு ப்ரோ? ஆமா ஆடியன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டர் ஸ்டார்டிங்லயே காமிச்சான். ஆமா. பிரசாந்த் ப்ரோ, நீங்க நாட்டிங்கம்மா? நான் ஷெஃபீல்ட் ப்ரோ. ஓகே ஓகே. என் அண்ணா நாட்டிங்கம்ல தான் இருக்கான், அதனால நாட்டிங்கம் பக்கம் தான், இங்க இருந்து ஒரு 1 hour டிராவல். ஓகே ஓகே. இந்த நேம்ஸ் எல்லாம், இந்த கவுண்டி மேட்சஸ் பார்க்கும்போதுங்க அப்பெல்லாம் இன்ட்ரெஸ்டா வந்து நாட்டிங்கம், இந்த ஹாம்ஷயர், இந்த மாதிரி என்ன இதுக்குள்ள நடக்கிற அந்த டெஸ்ட் மேட்சே உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அதே இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருப்போம் அப்பெல்லாம். இப்ப அப்படியே டோட்டலா மாறி போச்சு. இங்க ஃபுட்பால் தான், கிரிக்கெட்லாம் ஒரு ஒன்லி சம்மர்ல மட்டும் தான் விளையாட முடியும், அதனால கிரேஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனா வயசானவங்க நிறைய பேர் கிரிக்கெட் பார்ப்பாங்க, டெஸ்ட் மேட்ச் எல்லாமே பார்ப்பாங்க. ஆனா இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட்பால் தான். என்னங்க பிரைஸ் மணி 1500 crores 2000 crores போகும்ல டோட்டல் பிரைஸ் மணி, அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம்ல. யூரோப்பியன் லீக், பிரீமியர் லீக், இப்போ லிவர்பூல் ஜெயிச்சிட்டாங்க, அவனு சாம்பியன்ஸ் லீக் அது நடந்துட்டு இருக்கு, யூரோப்பா, FA கப், கோப்பா தில் ரே, UEFA. ஆனா நான் இதை ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். ரெட்ரோ தெலுங்கு ப்ரொமோஷன்ல பூஜா ஹெக்டே இன்டர்வியூ பார்த்தேன். நான் உண்மையாலுமே ஸ்டீரியோ டைப் பண்ணல, என் மைண்ட் செட் இது வரைக்கும் ஓகே, நிறைய ஆக்ட்ரஸ்லாம் அவங்க நடிப்பாங்க, பெருசா அவங்க படம்லாம் பார்ப்பாங்களா. ஆனா பூஜாவோட ஃபேவரட் ஃபிலிம்லாம் அவங்க சொன்னோடனே நான் ரொம்ப அவங்க மேல இன்னொரு மரியாதை வந்துருச்சு. ஆஃப்டர் சன், டியூனு, என்னென்னமோ சொல்றாங்க. பார்த்தா கேமரா வேற இருந்திருக்காங்க. நான் கேமருங்க, ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2 விளையாண்டுட்டு இருக்கேன்றாங்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க, நம்ம புள்ளமா இது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. நல்லா இருந்துச்சு. நிறைய படங்கள் பத்தி சொன்னாங்க, நிறைய கேம்ஸ் பத்தியும் சொன்னாங்க. அதான் பர்னி ப்ரோ வந்தா அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தேன், நீங்க காணோம். சொல்லிருங்க, அவர் கேட்டு உள்ள வரப்ப மகேஷ் ப்ரோ இருந்தாரு, ஆளை காணோம். ஆமா வந்தார், ஃபர்ஸ்டே வந்தார் மகேஷ் அண்ணன், என்ன கதைன்னு தெரியல. இல்ல பரணி இல்லைன்னா கோச்சிட்டு போயிட்டாரு. பரணி இல்லைன்னா நம்ம எதுக்குப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு, பார்த்தாரு. பரணி இன்னைக்கு உடம்பு சரியில்லை வரமாட்டாருன்னு சொன்ன அடுத்த செகண்ட் அந்த வரமாட்டாருன்னு சொன்ன உடனே கட் பண்ணிட்டாரு. ஆனா பரணி இல்லனால ஸ்பேஸ் ஒரு மாதிரி தான் இருக்கு. அவர் இருந்தா ஜாலியா தான் சொல்லிட்டு இருந்தாலும் அவர் பேச மாட்டாரு. இங்கதான் அவரை வச்சு பேசி கண்ணெடுத்து அவரை வச்சு நம்ம ஏதாவது பேசுவோம் சொல்ல வர. நீங்க தான் அடிக்கடி ஒரு அம்புல்கிட்டே இருப்பீங்க. ஆனா நேத்து தம்ப்நெயில் என்ன வச்சீங்க, நான் கவனிக்கல. என்ன வச்சீங்க நேத்து? ரெட்ரோ நான் லீனியர் படமா? அப்படியா? ஆமா, நான் லீனியர் தான், அதுதான் டைட்டில். இன்னைக்கு என்ன வைக்க போறேன்னு தெரியல, ஒரு கண்டென்ட் இன்ன வரைக்கும் பேசல. இது வரைக்கும் எந்த ரிப்போர்ட்டும் வரல, அதுவே பாசிட்டிவா தான் இருக்கு. எந்த நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ எந்த ரிப்போர்ட்டும், படத்தை பத்தி எந்த ஒப்பீனியனும் வரல அபிஷியலா அவங்க சைட்ல இருந்து. இந்த ஒரு செலிபிரிட்டி பார்த்துட்டு ட்வீட் போடுவாங்கல்ல, அது எதுவுமே வரல. இல்ல நான் என்ன சொல்றேன், அது எதுவுமே வேணாங்க. நானு நம்ம பாட்டு ஒரு செலிபிரிட்டி வந்து தண்டர்போல்ட்ஸ்க்கு ரிவ்யூ போட்டிருக்காங்க, ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ். கம்பேக் அப் மாறுதலாம் மிகப்பெரிய செலிபிரிட்டி போட்டிருக்காரு. ஓகே ஓகே, அங்கேயும் கம்பேக்கா? ஊர்ல எந்த படம் வர்றது இல்ல போலயே. உண்மையாலுமே கம்பேக்ன்ற வார்த்தையை ஒழிக்குங்க. அதுதாங்க தேவையில்லாத ஹைப் உருவாக்கிட்டு இருக்கு. அந்த வார்த்தையை தூக்கிட்டோம்னாக்க எல்லாம் கரெக்டா இருக்குங்க. ஹாலிவுட்டுக்கே கம்பேக்கா? ஃபர்ஸ்ட்லாம் அடிக்கடி மார்வெல் எதுவுமே பெருசா போடல, அதெல்லாம் நடுவுல எங்கேயே போயிடுச்சுன்னா உடனே கம்பேக் பண்றாங்க. தூக்கிட்டு போயிடுச்சா திருப்பி? தமிழ் சினிமாவோட கலெக்ஷன் அவங்க அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல எடுத்துட்டானுங்க. இதுக்கப்புறம் கரெக்ட். இப்ப இந்த படம்
அது எந்த லாங்குவேஜ்னு தெரியல. நீஷா 2 அப்படின்னு ஒரு படம் இங்க மதுரையில கூட ஒரே ஒரு ஷோ போட்டிருக்கான், போய் பார்க்கலான்னு பார்த்தா. அதை பத்தி கேள்விப்பட்டேன். 690 கோடியில எடுத்து 14,000 கோடி வசூலாம். என்னடா சம்பந்தமே இல்லாம இருக்கு, பட்ஜெட்டுங்க கலெக்ஷன் எங்கடா அப்படின்ற. சைனீஸ் பிலிம் நினைக்கிறேன். என்ன படம்? நீஷா 2 பார்ட் 1 வந்திருக்கா. இது ஒரு அனிமேஷன் ஃபிலிம். 14,000 கோடியா? ஆமாண்ணே, எக்ஸ்ட்ராடனரி. இது 14,000 கோடின்னா ஆல்மோஸ்ட் அதான் bro, first time இந்த உலக அளவுல டாப் 10 வசூல் இருக்குல்ல, அதுல எப்பயுமே ஹாலிவுட் படம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம் அந்த லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. ஆமா, சைனீஸ் தான் நம்ம வீரன். சைனா லாங்குவேஜ், சைனாலே பெரிய கலெக்ஷன், சைனாலையுமே ரொம்ப பெரிய கலெக்ஷன் அது. அவெஞ்சர்ஸ் அப்பனா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் 12,000 13,000 crore தானங்க. அதே கிராஸ் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் ரீ ரிலீஸ்ல தான் உங்களுக்கு அவதார பீட் பண்ணுச்சு. ஆமா, அது வேணுங்கனே பண்ணாங்க. 2 வந்துச்சு, அது பீட் பண்ணிடுச்சுன்னு வெச்சுக்கோங்க. பட் இருந்தாலுமே இது 14,000 crore அவதார் எண்ட் கேமோட அதிகமாச்சு. இல்லண்ணே, ஏங்க அப்படி 14,000 crore கலெக்ட் பண்ண படம் வந்து எப்படி எல்லாருக்கும் தெரியாம போயிருக்கும்? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு வேர்டே தெரியுது. இல்ல, பார்ட் 1 ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருக்கான். பாருங்க, பார்ட் 2 பெரிய ஹிட்டா. இன்னொன்னு இது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அவ்வளவு கம்மி இல்ல, ரொம்ப இன்னும் கலெக்ஷன் அதிகம் ரொம்ப. ஏன்னா ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமே அவன் வந்துட்டு 1 வீக்ல 10,000 கோடியோ என்னமோ சொன்னான். பயங்கரமான கலெக்ஷன் அது. இது எங்க பெருசு 1 வீக்ல 10,000 கோடி எல்லாம் என்ன சொல்றீங்க? அவ்வளவு ஈஸியா போயிடுச்சா? ஏங்க தெரியல, அந்த அளவுக்கு வந்து தெரியல. 1 வீக்கா 10 டேஸான்னு தெரியல. ஆனா ரொம்ப கம்மியான நாட்டிலேயே பெரிய கலெக்ஷன் சொன்னாங்களே அந்த படம். 10,000 crores தான் போட்டானுங்க. இருக்கலாம். இந்த வருஷம் எண்ட்ல பெரியவர் வர்றாரு, ஜேம்ஸ் கேமரூன். அவதார் 3 இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவ்வளவுதான். இந்த வருஷம் அவர்தான். இந்த வருஷம் அவர் தானே என்ன பண்ணாலும். ஆமா, டிசம்பர்ல அவர் தூக்கிட்டு. இந்த வருஷம் நோ போஸ்ட்மார்ட்டம் இருக்கு, ப்ராப்பரா ரிலீஸ் ஆயிரும்போது கன்ஃபார்ம். ஆனா இது வேற வருது தெரியல, அது இந்த அளவுக்கு பண்ணுமான்னு தெரியல. ஆனா அதுக்கும் ஒரு மிஷன் இம்பாசிபிளுக்குமே ஒரு கிளாஸ் 2 பார்ட் இருக்கு. எம்ஐ லாஸ்ட் பார்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஏர்ல நடக்குது. 5th பார்ட் அவதார் 3 வந்து ஃபயர் பேஸ் பண்ணிட்டானே. அவதார் 3 அந்த ஃபயரா? நான் ஏன் ஃபயர் ஏங்க அப்படி இருக்கீங்க சாக்ஷி அகர்வால் கண்ணி. ஆனா வந்துட்டு எம்ஐ லாஸ்ட் ஃபிலிம்ல, அதனால அதுக்கும் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன் கலெக்ஷன். பாப்போம். இந்தியால பயங்கரமா இருக்கும் நம்ம எம்ஐக்கு. மிஷன் இம்பாசிபிள் 5 தானே சொல்றீங்க? ஆமா ஆமா, டெத் ரெக்கனிங் 2. ஓகே. அது ஆக்சுவலா 1 சூப்பரா ஓடி இருக்க வேண்டியது. அவர் கொண்டு போய் ஓப்பன் ஹைமருக்கு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாரு. தியேட்டர்ல சூப்பரா இருந்துச்சு ப்ரோ அந்த படம். தியேட்டர்ல ஆமா, ஆனா ஓடலையா அந்த எதிர்பார்த்த அளவுக்கு. ஓடல. ஆமா, எதிர்பார்த்த அளவுக்கு. ஆமா, அடுத்த வாரம் ஓப்பன் ஹைமரா முத வாரமா ஏதோ ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. பாபி 2 படம் வந்துருச்சு. இது மிஸ் ஆகாது. ஆமா, இந்த வாட்டி அடிச்சு படம் வேற. வேற எதுவும் பெரிய படம் எனக்கு தெரியல இருக்காங்க. ஆமா ஆமா, ஜுமான்ஜியும் ஒன்னு வருதுன்னு நினைக்கிறேன். அது இந்த வருஷமா அடுத்த வருஷமான்னு தெரியல. அது ஏதோ பண்ணோம் ராக்கோட ஜுமான்ஜி. ஆனா பழைய ஜுமான்ஜி ஃபிளேவர் வரமாட்டேங்குது. சன் டிவில போட்டிருப்பான், எல்லாம் பாத்திருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஜுமான்ஜி தவிர மத்த 2 வந்தது கொஞ்சம் முக்கியம். ஆமா, ஃபர்ஸ்ட் வந்துச்சு ராபின் வில்லியம்ஸ் தான். அது மஜா ப்ரோ, ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறம் அது ஓகே. அப்புறம் ராக்கு ஃபர்ஸ்ட் வந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு அதெல்லாம் கூடு ஃபயரா விளையாண்டுருந்தாங்க. The Journey 2 நான் சின்ன வயசுல சீரிஸ்லாம் யாரா பாப்பீங்களா யாராச்சும்? எங்க மாவீரன் ஸ்பீக்கர் கேக்குறாரு. கொரியன் சீரிஸ் பார்த்ததுக்கே பிரகாசன் இருக்காரு, நிறைய ரெக்வெஸ்ட் பண்ணுவாரு. லாஸ்ட் ஆஃப் அஸ் இன்னும் அப்படியே அது என்னமோ ஜாம்பியா பேயா தலைவா? எதிர்பார்க்கவே இல்ல. அது ஜாம்பி தானே தலைவா? ஜாம்பி தான். சீசன் 2 போயிட்டு இருக்கு. இப்ப மண்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட வச்சுட்டாங்க. ஆமா, அது நல்ல செம சீரிஸ். அது பாருங்க, ஒரு நல்லா இருக்கும். ஜாம்பி நமக்கு உடன்பட்ட ஒரு ஜானர் இல்ல, அதனாலதான் இல்ல அது அவ்வளோ இதெல்லாம் இருக்காது. மோஸ்ட்லி ஜாம்பி ரொம்ப ஒரு எபிசோடுக்கு ஒரு 2-3 டைம் தான் காமிப்பாங்க. ஃபுல்லா அதுலயே உங்களுக்கு பிளே ஓவர் ஆகாது. ஆனா நல்லா இருக்கும். ஒரு போர் அடிக்காம எங்கேஜிங்கா, கொஞ்சம் த்ரில்லிங்கா. இந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அந்த மாதிரி ஃபிளேவர்ல பிடிக்கும் அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே. இந்த மாதிரி ஜாம்பிஸ் எல்லாம் தமிழ் மூவிஸ்ல, இந்த மாதிரி ஹிந்தி மூவிஸ்ல கொண்டு வந்து காமெடி பீஸ் ஆகிட்டாங்க. வேற என்ன ஜாம்பி படம்? ஆமா, இவங்க அது இது வந்துச்சு. யாஷிகாலாம் வருவாங்க. அது ஐயோ ஓகே பேபி, யாஷிகா வருவாங்களேங்க. விஜய் சித்துலாம் இருப்பாரா? அதுதான் அதேதான் அந்த படம் தான். அந்த படத்துல வர பாட்டு தான் அது. பிரேம்ஜி பாடி இருப்பாரு.
அதுக்கப்புறம் அந்த ஜாம்பி மேல இருக்க பயம் எல்லாம் விட்டு போயிருக்கோம். ஏன்டா இங்க ஆமா. தாண்டா. நான் பார்த்த ஒரே ஜாம்பி இப்போ ரொம்ப என்ஜாய் பண்ண படம் வேர்ல்டு வார் இசட்னு ஒண்ணு இருக்கும். அது செம்மையா இருந்துச்சு. மகேஷ் ப்ரோ வந்துட்டாரு. மேல ஆமா, மாவீரன் எதுக்கு எமோஜி போட்டுட்டு இருக்காரு? மாவீரன் என்ன சொல்லுங்க, என்னாச்சு? அண்ணா அவர் ஸ்பீக்கர் கேக்குறாரா? ஸ்பீக்கர் கொடுங்க அவருக்கு. ஏன் அவர் கோவஸ்ட்ல இருக்காருங்க, எப்படிங்க அவர் ஸ்பீக்கர் இருக்கு? அப்ப ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் கொடுங்க. அவருக்கு லிசனர் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியா? இங்க ரிமூவ் பண்றேன். அன்னைக்குள்ள இருந்து கையை தூக்கி தூக்கி காட்டுற மாதிரி கட்டிட்டு இருக்காரு. ஓகே மகேஷ் ப்ரோ, என்னையா சொல்றீங்க? சொல்லுங்க பிரகாஷ். மாவீரன். ஓகே ஓகே, சொல்லுங்க பிரகாஷ், ஏதோ சொல்ல வந்தீங்க. பரணி இல்லைன்னே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்களா? ஆமாங்க, பரணி இல்லாம என்னங்க ஸ்பேஸ்ல வந்துட்டேன். ஒரு தண்டர் போல்டு ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு குஷி ஆயிட்டாரு. ஹாலிவுட் படம் பரணிக்கு. அப்படி இல்லை, நான் வெளில வந்தேன், ஆன் பண்ணேன், அதுக்குள்ள ஒரு மீட்டிங் கூப்பிட்டாங்க, அதை ஓடிட்டேன்னா. என்ன ஒரே விஷால் ஒரே வைப் மோட்ல இருக்காரு போல இன்னைக்கும். அண்ணன் நீங்க வேற இன்னைக்குதான் எதுவும் சொல்லாம இருக்காங்க. விஷால் ப்ரோ போயிடாதீங்க, சொல்லுங்க. ஒரு ஜாம்பி படம் அவர் நார்மல் மோடே இருந்தாங்க, மத்த அமைதியா இருந்தாதான் வைப் மோட்ல போராட்டு இருக்கு. மாவீரன் ப்ரோ சொல்லுங்க. பல்லு படாம பாத்துக்கன்னு ஒரு ஜாம்பி படம் இருக்கு தமிழ்ல. எனக்கு அந்த மனுஷனை பிடிக்கும், அதனால அந்த படம் நான் பார்க்காம இருக்கேன். அவர் எனக்கு பிடிக்கும். ஜாம்பி ரெட்டின்னு ஒரு படம் இருக்கு, தெலுங்குல வந்தது, தமிழ் டப்பிங்ல, அது கூட பாருங்க. கல்யாணந்தி எல்லாம் இருப்பாங்க. ஜாம்பி ரெட்டியா? என்னது ஏங்க? அதுல ஹீரோ கேமரா இருப்பார்ல, கேம் ரெடி பண்ற டீம். ஆமா, கேம் டெவலப்பர் அப்படிதான் இருப்பாங்க. என்ன டாபிக் போயிட்டு இருக்கு? ஜாம்பி டாபிக்கா? ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இப்ப கரெக்டா வரையில ஜாம்பி. ப்ரோ நான் ஒரு ஆட் பார்த்துருக்கேன், அது ஃபன்னி ஆடு இன்ஸ்டால. அந்த இந்த சாங் வச்சு தில்லு வாலே புச்சுனே. காலையில விடிய காலத்தால எந்திரிப்பான், தெருவெல்லாம் ஜாம்பியா சுத்திட்டு இருக்குமா, பேட்டு இதெல்லாம் வச்சு டெர்மினேட்டர் மாதிரி பாடியை ரெடி பண்ணிட்டு போய் போலான்னு அத்தனை ஜாம்பியை அடிச்சு பொழந்துருவான். பார்த்தா அந்த பக்கம் பட ஷூட்டிங், கேமராமேனு எல்லாம் ஷாக்கிங்ல இருப்பாங்க. யாரா இவன் வந்தா எல்லாரையும் போட்டு பொழந்துட்டாரு. ஏங்க அந்த ஆடு கூட பரவாயில்லைங்க, இப்ப இந்த மேடு தாங்க முடியலைங்க என்னால. எந்த மாதிரி? அந்த மாதிரி அதை பத்தி யாராச்சும் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் எழுப்புவாங்கன்னு நினைச்சேன். பிரகாசன் வழக்கம் போல கரெக்டா ட்விட் போட்டாரு. இப்போ டிஎல் ஃபுல்லா பத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த எரிச்சலுக்கு மேல எரிச்சலா. நான் ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரி எல்லாம் ஒட்டு கமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, என்ன ஆடுன்னு கேட்டாங்க. அட என்னடா அது இவ்வளவு பேர் பார்க்காம இருக்காங்க, நம்ம மட்டும் பார்த்து எரிச்சலா இருக்குமான்னு பார்த்தா, இன்னைக்கு ஒரு 2 நாளா வந்து அது மட்டும் தான் டிஎல்ல இருக்கு. எல்லாரும் முரட்டு கான்ல இருக்காங்க. அது யூடியூப்ல அந்த ஆட்ல போட்டு அந்த ஆட்ல கமெண்ட் வேற பண்றேன். இனிமேல் இந்த பிஸ்கெட் நான் இது வரைக்கும் சாப்பிடணும் என்ன கூட இல்லைனாலும் சேர்றா, இனிமேல் இதுக்காகவே நான் ஆப்போசிட் கம்பெனி வாங்கி சாப்பிட போறேன் பிஸ்கெட் சொல்லிட்டு ஃபுல்லா அதை வெறுப்பாயிட்டாங்க. நான் அதுதாங்க அதுக்கு மேலங்க அது அதே போட்டிருந்தேன். ஹாட் ஸ்டார்ல வந்து எப்படி வந்து இந்த ஸ்கந்த ஆடோ அது மாதிரி வந்து இது வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க, அதுக்கு மேல டார்ச்சர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுல வேற அந்த மகிழக்காரன் மாதிரி ஒன்று வீடு செட்டப் மாதிரி இருக்கும், அது ஒரு தனி காமெடி. ஆனா அவன் வேற மொழி வச்சுட்டு பின்னாடி ரொம்ப வேகமா சொல்லுவான், பின்னாடி நிறைய கஸ்டமர் இருப்பாங்க, நெட்டி வேற பார்ப்பான், பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அவன் ரியாக்ஷன் கொடுக்கறது ஒரு மாதிரி ஏதோ கொஞ்சம் ஒரு ஆடுனாலும் ஒரு லாஜிக் வேணாம் படாங்கிற மாதிரி தான். ரியாக்ஷன்ஸ் ஒரு சைடு, டைலாக்ஸ் ஒரு சைடு, அவங்க எடுத்திருக்க அந்த அட்மாஸ்பியர் ஒரு சைடு, பின்னாடி சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பார்ப்பாங்க. அதெல்லாம் எனக்கு என்னடா பண்ண வரீங்க, அது மொத்தம் நம்மள எரிச்சலாக்கி அந்த விளம்பரத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ரீச் ஆக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இதுக்காகவே எல்லாம் எரிச்சல் ஆகிறாங்க. என்னமோ போங்க, டிஎல் பூரா அது மட்டும் தான் இருக்கு. முந்தானார் ஒருத்தர் சொன்னாரு, குபீர்னு ஆயிடுச்சு. வீட்டை தாண்டணும்னு சொன்ன தாண்டு, கேட்ட தாண்டணும்னு சொன்ன தாண்டு, ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி வேற எதனா தாண்டணும். இல்ல அது கரெக்ட். வேர்ல்டு கப் பார்க்க போறோம், சீரியஸ் மேட்ச் போய்கிட்டு இருக்கும், இந்தியா ஃபைனல்ஸ். இந்த ஆடு வேற நடுவுல வந்து ஒரு காலமாட வேற கூட்டு வந்துரும். அத பரிதாபங்கள் சேனல்லயே போட்டு ட்ரோல் பண்ணாங்க. ஸ்கந்தா பிரகாஷ் அண்ணா சுகுமார் அண்ணா ஃப்ரீ ஆயிட்டாருன்னா கொஞ்சம் அவர் கூப்பிட்டு விடுங்க, பேசுவோம். சத்தியம் போயிருக்கிறாருல்ல, சத்தியம்ல வந்து நீங்க கார் எடுக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். அதுதான் பிரச்சனை. அவர் வெளியே வர்றதுக்கே 10 நிமிஷம். இல்ல உள்ளே நீங்க உட்கார முடியாது. இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க வெளியே வந்தோம்ல பார்க்கிங் விட்டு, அதுக்கே 10 நிமிஷம் காமினாரு. போன வாட்டி ஒரு படம் பார்த்துட்டு அப்படிதான் கேங்கஸ் பார்த்துட்டு, பிரதர் காரை விட்டு வெளியே வர்றதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுட்டு. பிரகாசனா, நம்ம இப்போ முன்னாடி இப்போ வர்ற ஆடுக்கும் ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி வர ஆட் எல்லாம் பாத்தீங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட டைம் தான், இத்தனை செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளேயும் ஒரு ப்ராடக்ட்டை போயிட்டு பீப்புள்ஸ்ட்ட இது பண்ணணும். அட்ராக்டிவா சில ஆட்ஸ்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட் சொல்றேன். முன்னாடி நம்ம லிட்டில் ஏஜா இருக்கும்போது ஒரு ஆட் வந்திருக்கும். கலக்கல் சந்துருன்னு ஏசியன் பெயிண்ட்டுக்கோ எதுக்கோ வரும். அது பார்த்துருக்கீங்களா? புது காரு, புது பங்களா. சந்துரு ஆமா, அந்த மாதிரி ஆடெல்லாம் பார்க்கும்போது அதானே நல்லா இருக்கும். கலக்கல் சந்துரு அந்த மாதிரி சில ஆடெல்லாம் இத்தனை செகண்ட்ஸ் இவ்வளோ செகண்ட்ஸ்குள்ள தான் ஒரு ஆடை ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அது பீப்புள்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க. ஆனா இப்போ வர்ற ஆடு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. நடுவில் ஒரு ஆடு வந்துச்சுன்னா எனக்கு உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏதோ பிரீத்தி மிக்சிக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த கோகனட் செல்ல போட்டு அடிப்பாங்க, பவுடர் ஆகும். உண்மையிலேயே அப்பெல்லாம் மிக்சில அடிக்கலாமா? அது உண்மையிலேயே பவுடரா மாத்துமா இல்லாட்டா மிக்சி போயிரும் தானே? ஏங்க லாஜிக் எல்லாம் பாக்குறீங்க? அப்பெல்லாம் பார்க்க கூடாது, மேஜிக் மட்டும் பார்க்கணும் நீங்க. இல்ல எனக்கே அது டவுட். இல்ல ஏகப்பட்ட ஆடு இருக்கு. அது எவ்வளவு சொல்ல, எல்லாமே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு. எனக்கு உண்மையாலுமே அட்ராக்டிவான ஆடு, எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச ஆடு ஏர்டெல் தான். இல்ல நான் என்னன்னா இந்த ஏர்டெல் கேர்ள் அந்த இவர் படம் ஒண்ணு இருக்குல்ல, இது மாதிரி ஏஆர் ரஹ்மான் பிரின்ஸ் படம் இருக்குல்ல, பிரின்ஸ் படத்துல ஒரு மீம் வரும்ல, இது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. ஆனா இதான் முதல் தடவைன்னு வரும்ல. அது மாதிரி நம்ம கண்டென்ட் இல்லாம ஏதோ பேசியிருக்கோம், சீரியல் கூட பேசியிருக்கோம். கடைசியில வந்து கண்டென்ட் வரச்சில ஆடை பத்தி எல்லாம் பேசுறது வந்துருச்சு அப்படிங்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரைட்டு, அதுக்கு பேசாம ஏதாவது கேள்விகள் கேட்டலாமா கூட மைண்ட் வருது. பிஸ் ஏதாவது கேட்டலாமா பேசாம? ஏழுங்க ஆரம்பிங்கண்ணே. சரி விஷால் ப்ரோ, உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பம். கூகுள் பக்கம் போகவே கூடாது, ஓகேவா? அப்படின்னா வேணா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சும்மா ஏதாவது ஒரு கேள்வி கேட்போம்னு ஒரு இது வார்ம் அப் கேள்வி. இப்போ சினிமானாலே நமக்கு தெரியும், டான்ஸு, பாட்டு, ஃபைட்டு, இந்த 3 தான் வந்து சிறப்பம்சம், ஓகேங்களா? அதுவும் முன்னாடி காலகட்டத்தில் அதுதான் ரொம்ப ரொம்ப ஆடியன்ஸை கவர்ந்து இழுக்கக்கூடிய அம்சம். அப்படி பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு எதுவுமே இல்லாம தமிழ்ல வந்த படம் எது? சூப்பர், ஃபர்ஸ்ட் டைம் டக்குன்னு ஆன்சர் சொல்லிட்டீங்க, சூப்பர், நன்றி. கொஸ்டின் பேப்பருக்கு இதை லீக் பண்ணிட்டீங்களா? இல்ல, நான் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். பயங்கரம். இது மாதிரி டக்கு டக்குன்னு போனா நல்லா இருக்கும். சரி, கொஞ்சம் டாபிக் பேசி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஏதாவது கேள்வி கேட்போம். சொல்லுங்க பிரகாஷ் அண்ணா, டாபிக் வளர்ச்சி ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச ஆட் எதுன்னு சொல்லுங்க. ஆடெல்லாம் ஏங்க பிடிச்ச ஆட் வேண்டும் 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 பாதாம் மில்க் வேண்டும் இல்லைங்க, அப்பெல்லாம் நிறைய ஆட்லாம் இருக்கு. அதுக்கு பிடிச்ச ஆட்லாம் இல்ல, ஷாக்கான ஆடுன்னு 1-2 இருக்கு. சொல்லுங்க கேப்போம். இருங்க, அந்த அப்டாக்ஸ்னு ஒரு போன வருஷம் ஐபிஎலுக்கு ஒரு ஆடு போட்டாங்க, தெரியுமா? ஆமா, அந்த அப்டாக்ஸ்னு ஒரு ஆடு போட்டாங்க. அதுல போன வருஷம் வந்ததுல ஒரு அந்த மாடல் ஒருத்தர் இருப்பாங்க. அந்த மாடல் வந்து போன வருஷம் வந்து அவங்கள பார்த்து ஷாக் ஆயிட்டேன் நான். ஆடுலயே ஷாக் ஆனது அதுதான். அப்படியா? ஓகே. அதாவது அந்த மாடல் வந்து நான் வேற ஒரு மாடலோட லுக் லைக், அவ்வளவுதான். போய் பாத்துருவோம். மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது, சந்தேக பயங்களுக்கு உட்பட்டது. என்கிட்டயே வா, இதோடதான் வாழ்ந்துட்டு இருக்கேன், சும்மா இருங்க. அது ஒரு பாடி ஸ்ப்ரே ஆடுன்னு நினைக்கிறேன், இப்ப எல்லாம் போடுறது இல்ல. அந்த சாங் கேட்கவே சூப்பரா இருக்கும். ஓ, அந்த ஹம்மிங் சவுண்ட் சூப்பரா இருக்கும். இப்ப எல்லாம் வர்றதே இல்லை அந்த சாங். ஒரு தேவா பாட்டு மாதிரி இருக்கு. அந்த நான் சொல்றப்ப அது அங்க ஏதோ ஒரு லிரிக்ஸ் வரும், தெரியல. ஆனா ஓ, ஒரு பொண்ணு வாய்ஸ். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இப்பயுமே ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா நான் பார்த்தது ஃபகத் ஃபாசிலும் விஜயும் நடிச்ச அந்த ஆடு. ரொம்ப சொல்ல வந்த அந்த ஜோசல்காஸ் ஆடு எனக்கு. அப்புறம் அந்த ஜாலியாக டொக்கமா ஆடு பிடிக்கும். ஜோசல்காஸ்ல அந்த விதவிதமா அந்த சாங் சூப்பரா இருக்கும். தியேட்டர்ல எல்லாம் மிரட்டி விட்டுருப்பாங்க அந்த ஸ்பீக்கர்ல. ஆனா உண்மையாலுமே நான் கிரியேட்டிவா பார்த்த ஆடு, தொட்டுக்கொள்ளவா உன்னை தொட்டுக்கொள்ளவா அப்படின்னு ஒரு ஆடு இருக்கும். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஏங்க அந்த ஏர்டெல் ஏஆர் ரஹ்மான் ஒரு ஆடு வந்திருக்காரு, அது யாரோ பாத்துருக்கீங்களா? சூப்பரா இருக்குமா, அந்த கம்போஸ் பண்ணிட்டே கார்ல போவாங்க.
ஏர்டெல்லா ஏர்டெல் ஏர்டெல் ஃபர்ஸ்ட் பெரிய மியூசிக் போடுறது ஏஆர் ரஹ்மான் தாங்க. அந்த பிஜிஎம் வரும், அந்த செம்ம பிஜிஎம் மியூசிக்கே ஏஆர் ரஹ்மான் தான். ஏஆர் ரகுமான் ஹேர்ஸ்டைல் நூடுல்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதுல எல்லாம். பாத்தீங்களா, நான் ஒரே எதை ஒரு நோட் கேள்வி பண்ணிருக்கீங்க கேட்கறேன் பாருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேன், யாருக்கா தெரியுதான்னு பார்ப்போம். பிரகாஷ்னா நீங்களும் தெரிஞ்சா பதில் சொல்லலாம். திருமதி செல்வம்னு ஒரு சீரியல் நம்ம பார்த்திருப்போம், எல்லாருக்கும் கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். அதோட ஓப்பனிங் சாங் போட்டது யாரு? இமானா? ஏங்க சூப்பருங்க. ஏங்க இமான் தான் ஈஸிங்க. அது இமான் தாங்க அந்த டைம்ல எல்லாமே சன் டிவில போட்டது. இது பெரிய கொஸ்டின் கேட்டீங்க. இமான் வந்து சன் டிவில இருந்து தான் வந்தது மியூசிக் போட்டு. முத குட்டி பத்மினி அவங்களோட சீரியலுக்கு தான் போட்டாப்ல. ஓ ஓகே ஓகே. இது அந்த எந்த சாங் இது? அம்மி 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 மிதிச்சா விஷால், அதுவா? அது வெட்டி வலியா? ஓகே ஓகே. சூரியனே சந்திரனேன்னு ஒண்ணு வருமே, பாடுங்க அப்படியே. அவ்வளவுதான் நம்ம தெரியும். எனக்கு இந்த வரும் ஆட்னா, எனக்கு இந்த மென் வில் ஆல்வேஸ் பி பென் அந்த ஆட் சீரிஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நிறைய கிரியேட்டிவாவும் பண்ணிருப்பானுங்க அந்த ஆட். பாத்திருக்கீங்களா? நல்லா கிரியேட்டிவாவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், காமெடியாவும் இருக்கும், ஒரு கொர்க்கியா இருக்கும் நல்லா அந்த சீரீஸ்ல வர ஆட் எல்லாமே. பிரகாஷ் ப்ரோ, இந்த தொடரும் படத்துல நிறைய ராஜ் பாட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. அவர் டீமா தெரியாதா? ஏகப்பட்ட பாட்டு இல்லாத பாட்டு போட்டு வச்சிருக்காங்க. பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, அவ்வளவுதான். பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, அவங்களும் லேபிள் தானே வாங்கியிருக்காங்க. அவர்கிட்ட இளையராஜே சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா வந்து அவர் எப்பவுமே ஸ்டார்டிங்ல படம் ஓடும்போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு. படம்லாம் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் கேஸ் போடுவாரு. எந்த படம் பண்ணா அது ஒரு கேஸ் போடுறதா இருந்தாலும் மஞ்சுமேல் பாய்ஸ் தான் ரொம்ப நாள் ஓனதுக்கு அப்புறம் தான் கேஸ் போடுவார். அவர் படம் ஓடுறப்போ அந்த மொமெண்ட் கெடுக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். அது படம் ஓடுறதுன்னா ஓடட்டும், ஓடி முடிச்சப்போ அவர் கேட்க வேண்டிய உரிமைகளையும் பொறுமையா கேட்க மாட்டாரா? அப்பயும் கேட்பாரு. ஆனா அது இல்ல, அதுக்கான பிரீத்திங் ஸ்பேஸ் விட்டு தான் கேட்பாரு. அவர் டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் கிடையாது யாரையுமே. அது நல்ல கொஸ்டின். ஆனா படம் ஃபெயிலியர் ஆகி அவர் கேட்ட மாதிரியே ஞாபகம் இல்லைங்க ஸ்னாப்ல. அதுதான் கேக்குறேன். ஏன்னா அது ஒரு எந்த படம் வந்து அப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு கடைசியா? வந்ததே தெரியாம போனாதானே அந்த ஃபெயிலியர். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இவ்வளவு இதுவாதான் இருக்காரு அவர், நியாயமா தான் நடந்துக்கிறாரு. இருந்தாலும் அவரை பத்தி இந்த மாதிரி ஒரு இது வரும்போது எப்பயுமே ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் ஆகுதுங்க. நம்ம விளக்கம் சொல்லிட்டோம், நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. ஆமா, நீங்க கரெக்டான இது சொன்னீங்க நீங்க. இருந்தாலுமே ஏன்னு தெரியல, உடனே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகுது ஒவ்வொரு வாட்டியும். இல்ல, அவரும் நியாயமா தான் நடந்துக்கிறாரு. இந்த பாட்டு யூஸ் பண்றவங்களும் நியாயமா தான் நடந்துக்கிறாங்க. இது பிரச்சனை பாட்டு யூஸ் பண்றவங்களுக்கும் அவருக்கும் இல்ல, லேபிளுக்கு தான் இஷ்யூ. சரி, பேசாம ஆர்ஜே விஷால் பாட்டு ஒரு இது அந்தாக்ஷரி பண்ணுங்க, பாட்டு பாடுங்க. ஒரு ப்ரோ வந்து கைதுக்கிருக்காரு, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு பிரதீப். காப்பிரைட்ல ஐடியா இது லாக் பண்ணிடுவாங்க. ஆமா, திரும்ப செல்லும் வேற பாடி இருக்கோம். பிரகாஷ் டவுட் நம்ம ட்ரெண்ட் பண்ணுவோம் நேஷனல் லெவல்ல. பிரகாஷ் ஒரு கொஸ்டின் கேட்டா, இது ஐ ஃபிலிம்ல நிறைய ஆட்ஸுங்க எல்லாம் ஷூட் பண்ணிருப்பாங்க. அது கம்பெனிக்கான அந்த கம்பெனி இது வாங்க முடியாத அந்த ஆட்ஸ் எல்லாம்? இல்ல ப்ரோ, அவங்க அதுக்கு ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க. அதுலயும் அவங்களும் உள்ள வந்தாங்க, நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குதுன்னு 2.0 வரையும் பண்ணிருப்பாங்க. நிறைய ரியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய. கடைசியில் அந்த பெரிய பிரம்மாண்டமான ரோபோ நிக்கிறோம், அப்ப ஹோண்டா கம்பெனிக்கெல்லாம் அவ்வளவு ஜூம் கொடுத்துருப்பாங்க. பீஸ்ட்ல அந்த மாலுக்கெல்லாம் இது பண்ணார்ல, அதுவுமே இன் பிராண்டிங் தான் ஃபுல்லா. அந்த போர்ஷன் வண்டி எடுத்து இவங்க செப்பரேட் அட்வர்டைஸ்மென்ட் பண்ண முடியாதா கேக்குறேன். ஓ அப்படி கேக்குறீங்களா? ஓகே, அது தெரியல தலைவா. இல்லைங்க, அதுக்கு பேரே இன்ஃபிம் ஆடு தான். படத்துக்குள்ள மட்டும்தான் ஆடு. நீங்க பழைய திருப்பாச்சி, சிவகாசி, சச்சின் இந்த படங்கள்ல நீங்க நிறைய பிராண்ட் வரும், பாத்தீங்களா தெரியும். அதெல்லாம் இன்ஃபிம் ஆடு. படத்துக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனால படத்துக்குள்ள வர்றதுக்கு முடியாது, அது நீங்க வெளியே யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா படத்துக்கு யூஸ் பண்றது தனியாக காசு வாங்கிக்குவாங்க. அந்த எந்த பிராண்டட் அவங்க படம் இது பண்றாங்க, பிராண்டட் காசு வாங்கிக்குவாங்க. ப்ரொடியூசருக்கு எக்ஸ்ட்ரா லாபம். இது மாதிரி பல படங்கள் வந்திருக்கு. இல்ல கரெக்ட். ஆனா இது ஐ ஃபிலிம்ல அட்வர்டைஸ்மெண்ட்லயே ஷூட் பண்ணிருப்பாங்களே டைரக்டரோட. அதுக்குதான் காசு. அது ஒரு வகையில அந்த பாட்டுக்கான காஸ்ட்டை வந்து அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான். ரிவ்யூ போட்டிருக்காரு, அதான் ஷேர் பண்ணியிருந்தேனே. ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அவர் ட்வீட்டே கோட் பண்ணி போட்டிருந்தேன். 5க்கு 4 மார்க் கொடுத்துருக்காரு. படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு, சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஃபுல் அதான்
எல்லா வகையிலையும் இது வரைக்கும் இந்த படம் பார்த்து இது வரைக்கும் யாரும் ஒரு நெகட்டிவ் கூட சொல்லல. ப்ரோ எல்லாரும் ஆட்ஸ் பத்தி பேசியிருந்தீங்க, உங்களுக்கு தெரியல 90sல இந்த இவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரவணா ஸ்டோர்ஸ் ஒரு மியூசிக் வண்டி ஒரு இது வரும், ஒரு ஜுவல்லர்து. விஷால் ப்ரோ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியான மியூசிக் அது. ஒரு டைம்ல ரிங்டோனா வச்சு சுத்திட்டு இருந்தேன் நான். அதனாலதான் கேட்டிருக்கீங்க. அந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்களா? இல்ல ப்ரோ, அது ஆடியோ சூப்பரா இருக்கும் அது. ஆமா மறந்துருச்சு ஆனா லைட்டா. 90sல வந்த ஆடுனா பிரகாஷுக்கு மட்டும் தான் தெரியும் நினைக்கிறேன் இந்த ஸ்பேஸ்ல. எனக்கு விவரம் தெரிஞ்ச பேரா நான் ஆமா கேட்டதுலாம் மகேஷ் அண்ணன் ஆடுனாலே சங்கு தான் ப்ரோ. எனக்கு 5 வயசு இருக்குல்ல அப்பெல்லாம். இல்லையா நான் அப்ப 2005 நீங்க பிறக்கலையா? 2005லனா 10th 11th படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அது சரி. பிரகாஷ் ப்ரோ அஜித்துக்கு ஸ்பீக்கர் கேக்குறாரு. எனக்கு விவரம் தெரிஞ்சதெல்லாம் அந்த சாங் தான் ப்ரோ. இந்த டபுள் டேக்கர் பஸ்ல ஆடிட்டே போவாங்க ப்ரோ. ஏதோ ஒரு ஏஆர் ரஹ்மான் ஆடோ ஏதோ, அது எந்த ஆடுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபோன் கம்பெனி ஆட் மாதிரி தான் இருக்கும். சாங் சூப்பரா இருக்கும். தெரியலையே. ஒரு ரெட் கலர் டபுள் டேக்கர்ல டான்ஸ் ஆடிட்டே போவாங்க. தெரியல, எனக்கு சரியா தெரியல. டொக்கோமோவா இல்ல ஏர்டெல்லான்னு. டொக்கோமோனா விஜய் சார் ஒரு ஆட் பண்ணிருப்பாரு, அதுவுமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஜய் தான் பண்ணிருப்பாங்க. ஹாரிஸ் மியூசிக் போட்டு கத்ரினா கைப்பும் விஜயும் கோக்கா பெப்சியா செம்மையா இருக்கும். பாட்டும் ஆடும் நல்லா. முடிச்சு விட்டாங்க. சீரியஸா தான் ஆடு தான் பேசணும் அப்படின்னா எனக்குலாம் உண்மையாமே பழைய சின்ன வயசுல இருந்த ஆடு தான் நமக்கு ஞாபகம் வரும். அதுலயும் எப்படின்னா இந்த 1431 பைரியாப்பல் பட்டுன்னு ஒரு ஆடு வரும் தெரியுமா? பழைய கடையில கண்ணாடி போட்டுக்கிட்டு, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. வாஷிங் பவுடர் நிர்மா அந்த ஆடு தியேட்டர்ல முதல் கொண்டு வரும். அப்புறமேட்டு இந்த ஆசை சாக்லேட் ஒரு 50 பைசா சாக்லேட் ஒரு ஆடு வேணும், பழைய ஆசை சாக்லேட். அது எல்லாத்தையும் விட டாப் 10 மூவிஸ் இந்த இதெல்லாம் போடுறப்ப அதிகமா வந்து ஆடு தெரியுமா? மில்கா ஒண்டர் கேக் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பயங்கரமா அது வந்து நிஜாம் ஏங்க நீங்க பேசுறது சிட்டி ஸ்பீட் 1 டெராஹெர்ட்ஸ் மாதிரி கேக்குது. ஆமா மில்கா ஒண்டர் கேக். அது அப்ப வந்ததானே அதெல்லாம். ஒண்டர் கேக்லாம் ஆட்னாலே ஃபேமஸ் ஆச்சு அப்போ. அது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அந்த மாதிரி நிறைய ஆட்ஸ். நான் சின்ன பிள்ளை கண்டுபிடிச்சேன் ப்ரோ. ஃபேமஸ் இந்த ஒனிடாக்கு இருக்கும்ல, ஒனிடா மண்டன் ஆடு. ஆமா ஆமா ப்ரோ அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். இல்ல ஒரு ஆடு வந்து சென்சேஷனலா போச்சு கவர்மெண்ட்ல இருந்து. அந்த புள்ளிராஜா அவேர்னஸ், புள்ளிராஜா அது வந்து பயங்கரமா இருந்துச்சு. அது விவேக் பங்கம் பண்ணாரு. நான் சொன்ன ஆட் வந்து இந்த அர்ஜுன் அம்மா யாருன்னு என்னது அந்த ஆமாமா அர்ஜுன் அம்மா அர்ஜுன் அம்மா யாரு ப்ரோ? அதை விட எல்லாரும் மறந்துட்டீங்க, விஜய் டிவில வந்து ஹஜ் கலக்க போகுது யாருக்கு அந்த நாய்க்குட்டியை வச்சு சூப்பரா பண்ணிருப்பாங்க. அந்த நாய்க்குட்டி அப்படியே பின்னாடியே போகும். ஆமா ஹச்சின் நாய், அது பேரே ஹச்சின் நாய்னு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா அது பஸ் சூப்பர் சிங்கருக்கு 4 கிலோ கருப்பு புலின்னு ஒரு பாட்டு வரும், ஞாபகம் இருக்கா? அந்த பையன் பாடிக்கிட்டே கடைக்கு போவானே, ஞாபகம் இருக்கா இருக்காது? ஆமா அதான் ஃபர்ஸ்ட் சூப்பர் சிங்கர் ஜூனியரோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நினைக்கிறாரு. ஆஹா, அப்ப உண்மையா இங்க இருக்கிறவர்களே முருகேஷ் ப்ரோ இல்ல தெரிஞ்சிருக்கு. 4 கிலோ கருப்பு புள்ளி மஞ்சத்தூள். ஆமா வைப்பு அதெல்லாம் ஒரு காலத்துல. இந்த விஜய் சித்து ஒரு ரீசன்ட் வீடியோல பண்ணிருப்பாரு, பாடி இருப்பாரு இது. ஓ அப்படியா? ஓ அந்த சன் டிவில வீக்லி ஒன்ஸ் பைரவின்னு ஒரு சீரியல் போடுவாங்க. அது டைட்டில் கார்டு போடுறப்போ ஒரு சவுண்ட் வரும், கவனிச்சிருக்கீங்களா? இதை நான் எதிர்பார்ப்பேன். பைரவின்னு வந்துட்டு ஆவிகளுக்கு பிரியமானவள் வரும். ஐயோ ஏங்க அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு இதுதாங்க ஞாபகம் வருது, ஹீ மேன் அந்த மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ். அப்புறம் அதே ஜெயா டிவில ஆவிகள் 1000ன்னு ஒண்ணு போடுவாங்க. அது ஆவிகள் 1000. அந்த எல்லாத்தையும் லெஜெண்டரினா மர்மதேசம் பிஜிஎம் தான் இன்னைக்கு வரைக்கும். ஸ்டார்டிங் பிஜிஎம் வருதுங்க மர்மதேசம் பிஜிஎம். அதுல ஒரு குதிரை ஓடிட்டே இருக்கும்ல, அது பேக்ரவுண்ட் மியூசிக். ஆமா ஞாபகம் இருக்கு. அதுதான் சன் டிவில வேலன் ஒரு குட்டி சீரியல், ஒரு சாமி சீரியல் ஓடும். அதுலதான் ஒண்ணு தலை இல்லாம ஒருத்தன் குதிரையில கருப்பு கலர்ல
போட்டு போவான். அவன் பேர் ஏதோ வேதாளமோ ஏதோ முண்டமோன்னு சொல்லி ஆமா ஆமா சண்டே மட்டும் போடுவான் நினைக்கிறேன்ல அது ஏதோ. இல்லைங்க அப்ப வந்ததுல எல்லாத்துலயுமே பாட்டே நல்லா இருக்குங்க. ஜென்மம் அப்படிம்பாங்க. அப்புறமேட்டு வந்து அந்த என்னது சூளம்னு ஒரு பாட்டு இருக்கும். ஓ மாக்காளி நீ வாத்தாயி மாறி அம்மான்னு, அதெல்லாம் அந்த பாட்டு. அப்ப பாட்டு அவங்க போடுற ஆடு மியூசிக்கு எல்லாமே வந்து செம்ம ஒரு நாஸ்டாலஜி மூமெண்ட் தான். அப்புறம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை அப்படின்னு போடுவாங்கல்ல, அதுக்கு ஒரு மியூசிக்கே சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்கும், சூப்பரா படத்தையெல்லாம் அப்படி இருக்கு. அந்த மாதிரி வந்துட்டாலே அந்த மியூசிக் போட்டு சூப்பரா கொண்டு வருவாங்க. பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு வரும் அதை மெயின்டைன் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா டிஜிட்டல் வோக்கல்ஸ் ஆட் பண்ணிட்டு அப்படியே காலத்துக்கு அந்த மாதிரி மாத்திட்டு வராங்க. அதே இதுதான் மெயின்டைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 1991 92 நினைக்கிறேன் அது வந்து ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதே சிக்ஸ் ஓ கிளாக் மேலதான் சன் டிவியே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இருக்காது. ஆமா 6:30 தான் ஆரம்பிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்தப்போ அப்படிதான் ஆரம்பிச்சு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல் டைம். அந்த சன் டிவி லோகோ ஆடு மியூசிக் அதே தான விஷுவல் மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் டிவி பாக்குறது இப்பெல்லாம் பாக்குறதே இல்லைங்க. டோட்டலாவே சேஞ்ச் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மியூசிக். இல்ல இப்ப எல்லாமே மாறிடுச்சுங்க. அப்போ வந்து மியூசிக் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூப்பரான ஒரு சன் டிவி தமிழ் மாலைன்னு ஒரு சொல்லுவாங்க. அது வேற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு மியூசிக் ஒன்று வரும், அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் வந்துச்சு, இப்போ வர்றது வேற மியூசிக் சன் டிவிக்கு. அதே மாதிரி லோகோவும் இப்போ கொஞ்சம் டிஃபரெண்ட், லைட் டிஃபர் இருக்கும் முன்னாடிக்கு இப்போக்கும். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 18+ ஒரு நிஷா காந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஒன்று போட்டாங்க. சின்ன பிள்ளை எல்லாம் பார்க்க கூடாது, 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சன் டிவில அநியாயம் பண்ணாங்க. ஆனா ஆமா ஆமா அரசியல் அப்புறம் இந்த இது விஜய் டிவி ஃபர்ஸ்ட் ஜெமினி டிவியா இருந்துச்சு. ஜெமினி டிவின்னு இருந்துச்சு. விஜய் ஃபர்ஸ்ட் டிவி ஆரம்பிச்சது வந்து சோ ராமசாமி இருக்காப்ல, அவரும் இன்னொருத்தரும் பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சது தான் ஜெமினி டிவி. அதை தான் விஜய் மல்லையா வாங்கி விஜய் டிவின்னு மாத்துறாரு. அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் வாங்கினாங்க. இதுதான் விஜய் டிவியோட வரலாறு. விஜய் டிவி குதிரையெல்லாம் ஓடியாரும். ஆமா அதுதான் அப்ப வந்து விஜய் மல்லையா வச்சிருந்தாரு. விஜய் மல்லையா சொல்லி இருக்காரு இந்த சேனலை நாங்க முதல்ல குதிரை சேனல்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த சேனல் வந்து ஜெமினி டிவி. சோ ராமசாமியும் அவங்களோட பார்ட்னர்ஸா ஆரம்பிச்சாங்க 2 பேர். அவங்களால நடத்த முடியும் வித்துட்டாங்க. ப்ரோ அதே மாதிரி விஜய் டிவில முன்னாடி நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணுவாங்க போல. நான் ரீசெண்டா யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். கோபிநாத் சார் அவரு ஈகிள் டிவி ஏதோ வரும்னு நினைக்கிறேன். ஜெமினி ஈகிள் ஜெமினி இல்ல சார், ஈகிள் கரெக்ட். ஈகிள் டிவின்னு வரும். ஆமா ஆமா அதுதான். சன் மியூசிக் எஸ்ஐவி சேனல் தாங்க இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் தானே சன் மியூசிக்னே பேர். எஸ்சிவின்றது சன் மியூசிக் இல்லைங்க. இல்ல எஸ்சிவி சுமங்கலி கேபிள் சென்டர் இருந்துச்சுல, சுமங்கலி கேபிள் சென்டர் இருந்துச்சு. அது தனி சேனல், இது தனி சேனல். இவங்க ஆரம்பிச்சது சன் டிவி தனி சேனல் ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து பாலிமர்லாம் வந்து சேலம் பேஸ்ட். அவங்க பாலிமர் சேனல் வந்து கேபிள் டிவியா இருக்கும். அதே மாதிரி எஸ்சிவி வந்து மதுரை பேஸ்ட், அவங்க கேபிள் டிவி. பட் சன் டிவி எஸ்சிவின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பேர் இருந்த சன் மியூசிக், அதுக்கப்புறம் தான் பேரே மாத்தினாங்க. எஸ்சிவிங்கிறது அந்த பாட்டு மியூசிக் சேனலுக்கு நேமா இருந்துச்சு. சுமங்கலி கேபிள் சென்டர் இருந்துச்சு, ரொம்ப காலமா அதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு அதே 24 மணி நேரம் மியூசிக் பாட்டு மட்டுமே போடணும்னு சொல்லிட்டு தான் சேனல் ஆரம்பிச்சாங்க எஸ்சிவி. இன்னமும் சன் டிவியோட ஓல்டு பாட்டுகள் நீங்க கேட்டீங்கன்னா அந்த யூடியூப்ல இன்னும் அந்த எஸ்சிவிங்கிற லோகோட இருக்கும். அதெல்லாம் அப்புறம் ஒரு ஷாக் கொடுத்தாங்க. நடுவுல கேபிள் டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்து 1 வீக்ல வந்து படம் எல்லாம் போட்டுருந்தாங்க சில டைம்ஸ். ஏன்னா அது கேசட் வந்து லீக் ஆயிடல வெளியில போறாங்கன்னு சொல்லி இவங்களே போட்டுட்டு இருந்தாங்க ஒரு சீசன்ல. திடீர்னு எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. ஒரு 1 month 2 months நினைக்கிறேன். அந்த சின்ன சின்ன படங்கள்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா நிறுத்திட்டாங்க. சங்கமமும் ஒரு படம் இருக்கு. 14வது நாள் வந்து டிவில சன் டிவில போட்டாங்க முதல்ல. அதுதான் வந்து ரொம்ப குறுகிய காலத்துல போடப்பட்ட படங்கள்ல அதுவும் ஒன்று சங்கமம். டைம்னு ஒரு படம். ஆமா டைம் அதுக்கு மேல 12 நாள்ல போடப்பட்ட படம். 12 நாள்ல போடப்பட்ட படம். இது சங்கமம் தான் வந்து கரெக்டா 14வது நாள் போட்டாங்க. திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன அப்படின்னு கேட்கவே முடியாதுல. ரொம்ப குசும்புக்காரங்க. இப்போ லாஸ்ட் டைம் ரஜினி சாருக்கு வந்து அண்ணாத்த வந்தப்போ ஒரு வேலை பார்த்து விட்டாங்க தெரியுமா?
விஜய்க்கு ஒரு மூவி, அஜித்துக்கு ஒரு மூவி, சூர்யாக்கு ஒரு மூவின்னு ஒரே நாள்ல போட்டு விட்டாங்க. சூர்யாக்கு வந்து 5 விஜய்க்கு வந்து விவேகம் போட்டு, அஜித்துக்கு வந்து விவேகம், விஜய்க்கு ஏதோ ஒரு படம் போட்டு விட்டாங்க. ஒரே நிமிஷம் ஆஃப் டாபிக். இன்னைக்கு மாவீரனுக்கு பர்த்டேவா? ஆமா ப்ரோ, அவருக்கு பர்த்டே. நீங்க விஷஸ் பண்ணணும். அப்படியே ஒரு மியூசிக் போட்டு விடுங்க. சூப்பர் சூப்பர். மாவீரன் நிஜமாலுமேவா பர்த்டேவா? ஆமா ஆமா ப்ரோ. ஓகே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. 16. நன்றி நன்றி. யாரோட மெயில் வந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அது மகேஷ் ப்ரோவோட பிஜிஎம். ஒரு ஐபோன் பிஜிஎம். ஏன் இதுல தாங்க அம்மா மெயில் வந்ததாம்மா. என்னங்க இவரு சுகுமார் ப்ரோ வந்து ரிவ்யூ சொல்லுவாருன்னு பார்த்தா வரமாட்டாரு. பாத்தீங்களா? இங்கதான் ஒளிஞ்சிருக்கேன். இமான் மட்டும் இல்லாம தீனா இருக்கார்ல மியூசிக் டைரக்டர், அவருமே சன் டிவி சீரியல்ஸ்ல பண்ணிட்டு இருந்தவர் தான். ராடன் மியூசிக், ராடன் டிவி நெட்வொர்க்ஸ்ல. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் படம் இது நினைக்கிறேன் ஹிட் ஆனது வந்து மன்மதராசா பாட்டு. அது மாதிரி சன் டிவி சீரியல் மியூசிக் தான் அவரு ஃபுல்லா. அதுக்கு தினாங்க மியூசிக், மன்மதராசா பாட்டு. தினா தான் சொல்றேன். இமான் மாதிரி தினான்னு சொல்றேன். அதே மாதிரி முன்னாடி விஜய் டிவில வந்து நல்ல நல்ல ப்ரோக்ராம் எல்லாம் போடுவாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி சன் டிவில பண்ணுவாங்க. அதை இப்பவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுகுமார் ப்ரோ இப்பதான் சசிகுமாரை மீட் பண்ணி போட்டோ போட்டிருக்காரு. ஆமா, போஸ்ட் பண்ணிருக்காரு. யாருன்னா இந்த ஏர்டெல்லோட அந்த எது ஒண்ணுதோ அது என்னது அந்த ஆட் கேட்டிருக்கீங்களா? ஹிந்தியில கூட வந்திருக்கும். புதுசா ப்ரோ? பழசு ப்ரோ. இந்த ஜோ மேரா ஹே ஓ தேரா ஹே அந்த மாதிரி ஒரு பாட்டு வருமே. தெரியல ப்ரோ, கேட்டதில்ல. ஓகே, ஸ்பேஸ் அமைதியாயிருச்சு. பிரகாசனா இல்ல சுகுமார் ப்ரோ கூப்பிட்டுருக்கேன். மெசேஜ் பார்க்க ரிவ்யூ பேச வராரான்னு பார்ப்போம். இல்லையா முடிச்சிருவோம், ஸ்பேஸ முடிச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். அது வரைக்கும் ஏதாவது கண்டென்ட் பேசுங்க விஷால் ப்ரோ. அவர் இருந்திருந்தா நேரம் பேசியிருப்பாரு. எஃப்எம்ல சொல்லப்பல அவர் எஃப்எம் போயிட்டாரு போல இருக்கு. 9 மணி வரைக்கும் முடிச்சிருப்பாரு. பெட்ரோல் பங்க்ல இருப்பாரு. மாவீரன் வந்து நீங்க டே டைம்ல எல்லாம் வந்து யாரெல்லாம் ஸ்பேஸ் போறோம்னு காத்துட்டு இருக்கவங்க நீங்க தான் ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு ஸ்டாப்பா இருப்பீங்க போல இருக்க. எல்லாம் கூன்னு வந்து புந்துடுறாங்க. மார்னிங் ஸ்பேஸ் போடுறது, மார்னிங் டே டைம்ல போடுறது நீங்க மட்டும் தான் போடுறீங்க போல. இல்ல ப்ரோ, 10 ஸ்பேஸ் ஓடிட்டு தான் இருக்கும். எனக்கெல்லாம் காட்டுமே பக்கத்துல. ரெகுலரா நீங்க தான் போடுறீங்க போல. இப்போ நான் உங்களுக்கு வேணா லிங்க் அனுப்புறேன். எப்பயுமே பக்கத்துல ஒரு 10 ஸ்பேஸ் மாதிரி போயிட்டு தான் இருக்கும். இல்ல நான் அது ஜாயின் பண்ண முடியாது. பட் நான் லஞ்ச் டைம்ல எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஓடிட்டு இருக்கும். அப்போதான் ஓடும். ஆமா ஆமா. சீரியல் சாங்ஸ் ஆட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ ஒரு நீங்க லாஸ்ட் டைம் ஒரு ஸ்பேஸ்ல சூர்யா சாரோட மூவிஸ் பத்தி எல்லாம் சூப்பரா பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஒரு 10 மினிட்ஸ் பேசுங்க. அதுக்குள்ளயும் நம்ம சுகுமார் அண்ணன் ஜாயின் பண்ணிப்பாருன்னு பிரகாஷ் அண்ணன் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா ஸ்பேஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படியா? சூர்யா ஞாபகம் வருது. நம்ம சைட்ல ஒரு ஐடி இருக்கும், அயன் சூர்யான்னு ஒரு ப்ளூடிக் ஐடி இருக்கும். அவர் யூடியூப்ல பிரஸ் மீட் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. நல்லா இருந்துச்சு. ஒரு 30 நிமிஷம். அயன் சூர்யா யாரு தெரியுமா? நான் ஒரு நாள் சூர்யா சாரை பத்தி ஏதோ நான் சொன்னேன். அவரை பத்தி சொல்லல, படத்தை பத்தி. உடனே அவர் அட்டாக் பண்ணி செக் விஷால் ப்ராப்பர்லி, ஐ திங்க் ஹி இஸ் a hatred ஆஃப் சூர்யா அப்படின்னு போட்டு விட்டாங்க. மாவீரனுக்கு அனுப்பிச்சேன் என்னங்க கதைன்னு.
அவர் வந்து காஞ்சிபுரம் ரசிகர் மன்ற தலைவராமா. ஓ ஓகே ஓகே. ஆமா, அந்த பாலசரவணன் ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் இவர் ஒருத்தர் இருப்பாரு, இன்னொன்று பேர் மெயினாடி யூஸ்பாங்க அவதானே. அது ஆயின் சூர்யா ஒருத்தர் இருப்பாரு. ஆமா, டைம் பாஸ்க்கு அடிக்கடி போவார் ஆயின் சூர்யா. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மெச்சூர்டா பேசுன மாதிரி இருந்துச்சு அவரு. எனக்கே ஷாக்கிங், இவ்வளோ சூப்பரா பேசுறாரு யூடியூப்ல. ஆனா எனக்கு நிறைய பேர் கனிமா எனக்கு தி ஒன்னு தாங்க டெய்லி லூப்ல ஓடிக்கிட்டு இருக்கு. டெய்லி இந்த பாட்டை கேட்டுறேன். எனக்கு வந்த அன்னைக்கே இந்த ஸ்பேஸ்ல கேட்டாங்க, ப்ரோ எனக்கு முதல் 1 நிமிஷம் பிடிச்சிருக்கு, மீதி 3 நிமிஷம் மிட்டு தானே. ஏன்னா ஆஃப்டர் ட்ரெய்லர் வந்து அந்த ட்ரெய்லருக்கு எண்டிங்ல ஆட் பண்ணாங்களா அந்த சவுண்டை, அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ப வந்து இந்த சாங் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே கொண்டாடிட்டு இருக்க ஒரே ஆள் நான் தான். அப்ப ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் லிஸ்டனிங்லயே அன்னைக்கு பாடிட்டு அன்னைக்கு சொல்லும்போது பேச சொன்னேன், இந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆக போது, வேற லெவல்ல ஹிட் ஆயிடும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. பயங்கரமா எலிவேஷன் சாங் அது. இல்ல நிறைய பேருக்கு எடிட்டர்லாம் அதை போடுவாங்க. ஆமா செம்மையா இதுக்கப்புறம் வரப்போகுது பாருங்க. அதுல அந்த பண்றாங்கல்ல, அது இன்னும் சூப்பராவே இருக்கு. அந்த வார்த்தைகள் நல்லா இருக்கு, இது லிரிக்ஸ் நல்லா இருக்கு. ஆடியோ லான்ச் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும் ப்ரோ. அந்த தவனோடது அது அந்த டூடி சேனல்ல விட்டுருப்பாங்க, மாதிரி சூப்பரா இருக்கும் அது. அவர் தான் சனாவோட நீய ஒளி, அதுவும் நீய ஒளியே ரொம்ப சூப்பர் ட்ராக். இதுவும் நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. இதோட இன்னொரு சாங் இருக்கு, அது என்ன டீடாக்ஸ். அதுல மியூசிக் பாத்தீங்கன்னா கடைசி அந்த பிட் வரும் பாருங்க, அது அது என்னமோ அதுவுமே நல்லா தான் இருக்கு, செம்மையா போயிட்டு இருக்கு. அந்த லிரிக்ஸ் விட்டுருவோம், பட் அந்த மியூசிக், அந்த என்ன சொல்றது, ஒரு மியூசிக் போர்ஷனா வரும்ல, அது எல்லாமே சூப்பரா பண்ணிருக்கு. இன்னைக்கு ஹிந்தி பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு, 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் சீன் இருக்கு, அதுல டான்ஸ் ஃபைட் எல்லாமே இருக்கு. அது நான் எனக்கு நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்றப்ப அப்படின்ட்டு சூர்யா சொல்லியிருக்காரு. அப்புறம் வாடிவாசல் இந்த இயர் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு புட்ட போஸ்டர்ல அந்த ரெட்ரோன் பாண்ட்டை வச்சு மறைச்சிட்டாங்க. 6 பேக்ஸ் இருந்தா அது நல்லா சர்ப்ரைஸா இருக்கும் படத்துல. அநேகமா இருக்கும்னு நினைக்கிறேன். கங்குவா ஷூட் முடிஞ்ச உடனே இது ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஆமா வாய்ப்பு இருக்கு. இப்போ கொஞ்சம் மசில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஆடியோ லான்ச் எல்லாம் பார்க்கும்போது, ஐ மீன் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்ல எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மசிலியா தெரியாது, மசில்ஸ் அதிகமா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி படத்துல தான் ஒரு கேரக்டர் பண்றாருல. கொஞ்சம் பல்கா தர்ற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. அதுல வந்து இந்த அளவுக்கு பல்கா இல்லைங்க. அதுல வந்து ஓகே, இது வந்து இதனால வாண்டடா பல்கான மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஹைதராபாத் இவெண்ட், கேரளா இவெண்ட் எல்லாம் பாருங்க, நல்லா வாண்டடா பல்கான மாதிரி ஒரு தெரியுது. இந்த ஆடியோ லான்ச்ல அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல பயங்கர ஸ்மார்ட்டா இருந்தாரு தமிழ்ல. அதான் இப்ப ரீசெண்டா ஏதோ டிசைனிங், ஐ மீன் காஸ்டியூம் டிசைனர் வந்து கம்ப்ளீட் கண்ட்ரோல் எடுத்துட்டாரு இருக்கு. அதான் சொல்லிட்டு இருந்தா, அப்படியே நான் போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாம் அவர் தான் காரணன்ற மாதிரி யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க. சுகுமார் அண்ணா வந்துட்டார், தூக்குங்க அவர் மேல. அவருக்காக தான் வெயிட்டிங். மெசேஜ் அனுப்பிச்சுட்டு வந்தாச்சு, இப்போ வந்துட்டாரு. ஸ்பேஸ கேட்டுட்டு ரிவ்யூ கேட்டுட்டு அந்த ரிவ்யூவோட இன்னைக்கு ஸ்பேஸ முடிக்கலாம். அவருக்கு பதிலா ஈமோஜி நானே போட்டுறேன், அவரை ஸ்ட்ரைட்டா கண்டென்ட்டுக்கு வர சொல்லிடுங்க. சும்மா ப்ரோ கேக்குதா? உங்களை எமோஜி போட்டு வரவேற்கிறோம், சொல்லுங்க. கேக்குதா? நல்லா கேக்குது. எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது ப்ரோ. ஹலோ, நல்லா இருந்தது அப்படிங்கிறது மட்டும் கேக்குறது. எப்படி சொல்றது, நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, எமோஷனல் காமெடி எல்லாமே வந்து கலந்து, எந்த ஒரு இதுவுமே இல்லாம படத்துல வந்து தேவையில்லாம நல்ல ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் வந்து நல்லா பயங்கரமா ரைட்டிங்லயே வந்து நல்லா பயங்கரமா பண்ணியிருக்காங்க. காமெடி, அந்த சின்ன பையன் அந்த ஒரு கடைசி இன்னைக்கு அந்த ஒரு ஸ்லாங் வருது இப்போ. இல்ல அந்த சின்ன பையன் உண்மையிலே நல்லா பண்ணிருந்தான். அவனோட காமெடி நிறைய, எல்லா காமெடியுமே வந்து ஒர்க் ஆச்சு. யோகி பாபு போர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் மினிமலா இருக்கு, பட் இருந்தா வர போர்ஷன் எல்லாமே யோகி பாபு ரொம்ப நாள் கழிச்சு
எனக்கு வந்து காமெடியனா வந்து யோகி பாபுவா திரும்பியும் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் வர சீன்ஸ் எல்லாம். கண்டிப்பா நான் ரொம்ப நல்ல படம், தியேட்டர்ல போய் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. எதுவுமே ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் வேண்டாம், எதுவுமே டீட்டெயிலா சொல்லல. சூப்பர்ண்ணே, கண்டிப்பா. சூப்பர். நீங்க இன்னும் வெளில வரலையோ? இல்லப்பா, இது ரொம்ப எப்படி சொல்றது, பயங்கர அப்படியே இன்டென்ஸா எமோஷனல்லாம் இல்ல, ஒரு ஃபீல் லைட் ஆர்டர் ஃபீல் கொடுத்தது. அந்த வெளியே வரல, அந்த வெளியே வரல கேட்கல, தியேட்டர் விட்டு வெளியே வரலன்னு கேக்குறாரு. வந்துட்டேன் சாப்பிட வந்தேன். சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம ஒரு குட் நைட் எல்லாம் பார்த்தா ஒரு ஸ்மைலோட வெளியே வருவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு பார்த்துட்டு நமக்கு ஒரு திருப்தியா ஒரு சாட்டிஸ்ஃபைடா நம்ம எல்லாரும் வந்து வரலான்ற மாதிரி. கண்டிப்பா இது வந்து ஒரு சில படங்கள்லாம் சொல்லுவோம்ல, இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒர்க் ஆச்சு, செகண்ட் ஹாஃப், இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய படமா தான் இருக்கும் அப்படின்னு தோணுது ஒரு பார்க்கும்போது. அதாவது நார்மல் ஆடியன்ஸ்க்கும் கமர்ஷியல் மீட்டர்ல நல்லா இருக்கும்ன்றீங்க? கண்டிப்பா, ஏன்னா அதனால தான் அந்த காமெடி இருக்கு, அந்த காமெடி வந்து நல்லாவே ஒர்க் ஆச்சு. அது காமெடி மட்டும் இல்ல, ஃபேமிலிக்கும் நிறைய வந்து ஃபேமிலியோட சீன்ஸ் இது எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க படத்துல. மோரோவர் வந்துட்டு அவர் தான் படம் ஃபுல்லா பயங்கரமா பண்ணியிருக்காரு. மோரோவர் வந்து இது அந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூவை மட்டும் மெயினா பேசுறோம் அப்படின்லாம் எதுவுமே இல்லாம இந்த படத்தை வந்து மொத்தம் முழுக்க ஒரு ஃபீல் குட்காக பண்ணியிருக்காங்க. சூப்பர்ண்ணே, ஓகே. எது ரெஸ்டன்ஸ்லாம் வருதா? அரசியல் ப்ரோ புரியல. இல்ல ஏதோ இந்த ஆக்டர் ரெஃபரன்ஸ், அந்த ஆக்டர் ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு கேட்டேன் ப்ரோ. இந்த படத்துல எப்படி ப்ரோ வரும்? ட்ரெய்லர்ல தெரிய வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி கேக்குறேன். பொலிட்டிக்கல் இதெல்லாம் எதுவும் இல்லைங்க, வெறும் ஃபேமிலி ஓரியன்டட் மூவி தான். இப்ப பாலிடிக்ஸ் எல்லாம் பேசல. அதான் குட் நைட் ஆண்டவர்ல அந்த மீட்டர்ல தான் இருக்கும் போல. அப்பனா பரவாயில்ல, ஓகே. ஏன்னா ட்ரெய்லர்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ்லீடிங்கா இருக்கு. ஃபேமிலி எமோஷனல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்னு தோணுது. ட்ரெய்லரே எனக்கு ஒரு டைலாக் பிடிச்சிருந்துச்சு, அப்பாவால தான் இந்த நிலைமன் பையன் சொல்ற மாதிரி. ஆனா நல்லா கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அசுரன்லேயே இந்த மாதிரி விஷயம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, அப்ப மே 1 2 படம் சூப்பர். அப்படி ஹிட் 3க்கும் ஏதாவது சொன்னீங்கன்னா ஆட்டத்தை கடைச்சிட்டு கிளம்பலாம். ஹிட் 3 ரெட்ரோ நாளைக்கு ஷோ இல்லையா உங்களுக்கு? ரெட்ரோனா பிரீமியர் போட மாட்டாங்க ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு போட மாட்டாங்க. மாவீரன் நீங்க உங்களுக்கு ஓபன் பண்ணிட்டாங்களா ரெட்ரோ? தமிழ் படம் தவிர மிச்சம் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. யாரா இவன் கொட்ட முருகன், சொட்ட முருகன், நெட்ட முருகன், என்ன படம்? சரி, வேற என்ன ஓபன் பண்ணிருக்காங்க? ஹிந்தி படம், தெலுங்கு படம், கன்னடா படம், இங்கிலீஷ் படம் எல்லாம் வந்துருச்சு. ஏங்க நம்மள்த விடுங்க, ரைடு 2 போங்க, தமன்னா டான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஜாலியா. சண்டேஸ்ல போகலான்னு இருக்கேன். அப்படியா? ஓகே. தண்டர்போல்ட் ரிவ்யூ வந்துருச்சு ஆல்ரெடி. நல்லா இருக்குமா படம்? ஆமா ஆமா. இங்க ஒரு கம்பேக் கம்பேக்னா முருகேஷ் ப்ரோ வேற கோவப்படுவாரு. இங்க வந்தாலும் காலையில 11 மணிக்கு தான் ரெட்ரோ எனக்கு வரும் அப்படின்னு தோணுது. ஏன்னா பெரிய பெரிய படங்கள் ரீசெண்டா எல்லாமே நான் 11 மணிக்கு தான் பார்த்தேன், அதுக்கு முன்னாடி பார்க்கல. வேட்டையன்ல இருந்தே அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் முன்னாடி தண்டர் போல்ஸ் இருக்கு. ஆனா அந்த அன்னைக்கு எனக்கு லீவா இருந்தா தண்டர் போல்ஸ் ஓப்பனிங்லே பார்த்துருவேன். அதை முடிச்சுட்டு அப்படியே ரெட்ரோ, அதை முடிச்சுட்டு அப்படியே அடுத்தடுத்த படம். ஆனா லீவ் இல்லை அன்னைக்குன்னு பார்த்து ஒரு படம் தான் ரெட்ரோ தான் பார்க்க முடியும். ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, கேட்கலாமா? கேளுங்க ப்ரோ. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோ மாதிரி ஒரு பெரிய படம் வரும்போதும் அதுக்கு தியேட்டர் கவுண்ட்லாம் நல்லாவே நிறைய கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் யாரு பண்றா டூரிஸ்ட் ஃபேமிலி? பிரகாஷ் ப்ரோ அந்த ப்ரொடியூசரே வந்து ஒவ்வொரு ஏரியா வைஸ் படத்தை வித்துருக்கிறாரு.
அவரே டேரக்டர் ரிலீஸ் பண்றாரு. ஒவ்வொரு ஏரியா வைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி ரிலீஸ் பண்றாங்க. அவர் படத்து மேல உள்ள நம்பிக்கையில பெரிய ரேட் நிறைய பேர் கேட்டும் அவர் கொடுக்காம அவரே ஓன் ரிலீஸ், ஆனா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமா ரிலீஸ் பண்றாரு. சரி சரி ப்ரோ, ஏன்னா ஒரு நல்லா தியேட்டர் பிடிச்சிருக்காங்க, நிறைய ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க, அதான் கேட்டேன். எல்லாமே ப்ராமினென்ட்டான டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோ. ஓவர்சீஸ்லாம் ஃபார்ஸ்ல பண்ணியிருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸ்லயுமே நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர், டீசென்டான தியேட்டர் லிஸ்டிங்ஸ். இன்னும் வந்து தியேட்டர் ஓனர்ஸ்க்குலாம் ஏற்கனவே ஷோஸ் போட்டும் காமிச்சான் இங்க தமிழ்நாட்டுல. ஓகே, ரிவ்யூ கேட்டாச்சு, பேச முடிச்சிடலாமா? நாளைக்கு சந்திப்போமா? விஷால் ப்ரோ லாஸ்டா ஒரு தடவை. விஷால் ப்ரோ பிஸி ஆயிட்டாரு. ஓகே ப்ரோ, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே பாய். என்ன டைட்டில் வைக்க போறீங்க? அது யோசிச்சு வைப்போம், ஏதாச்சும் இல்லைன்னா என்ன பேர் என்ன டூரிஸ்ட் ஃபேமிலி அவங்க கூட வைப்போம். நாஸ்டாலஜிக் மெமரிஸ் ப்ளஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி ரிவ்யூ. ஓகே டன். பாய். பை ப்ரோ, குட் நைட்.